சென்னை என்பது மிக முக்கியமான ஒரு தமிழ்நாட்டினுடைய தலைநகரமாக இருக்கிறது. ஆனால் அந்த சென்னை எப்படி இருக்கிறது என்றால் இயற்கை சூழ்ந்த ஒரு சென்னை மாநகரமாக இருக்கிறது. குறிப்பாக ஒரு புறம் கடல் இருக்கிறது, மற்றொரு புறம் சதுப்பு நிலங்கள் இருக்கிறது, மற்றொரு புறம் நிலப்பரப்பு என சென்னை மக்கள் வாழ்விடத்தினுடைய மைய பொருளாக மிக பாதுகாப்பாக வாழக்கூடிய ஒரு கட்டமைப்பு நிறைந்த ஒரு மாநகரமாக இருந்து கொண்டிருக்கிறது. இதில் இப்போ நம்ம பார்க்குறது என்னென்னா, சதுப்பு நிலம் என்பது சென்னையினுடைய நிலவியல் பரப்பளவில் மிக முக்கியத்துவம் வாய்ந்த ஒரு நிலப்பரப்பாக இருந்து கொண்டிருக்கிறது. கிட்டத்தட்ட 17,700க்கும் அதிகமான ஏக்கர் பரப்பளவில் இந்த சதுப்பு நிலங்கள் இருந்து கொண்டிருக்கிறது. முதல்ல சதுப்பு நிலம் அப்படின்னா என்னென்னா, அதாவது ஒரு மழை காலங்களிலும் சரி அல்லது கோடை காலங்களாக இருந்தாலும் சரி, ஒரு எந்த நேரத்திலும் நீர் தேங்கக்கூடிய பகுதியும் அல்ல, அதே நேரத்தில் வறண்டும் இருக்காது. எந்த நேரத்திலும் ஒரு ஈர நிலமாகவே அது இருக்கிற காரணத்தினால் அது ஈரநிலம் என்றும் சதுப்பு நிலம் என்றும் அழைக்கப்படுகிறது. இப்படிப்பட்ட சதுப்பு நிலம் சென்னையோட இயற்கை கட்டமைப்பினுடைய ஒரு ஆதாரமாக இருந்து கொண்டிருக்கிறது. இந்த சதுப்பு நிலங்கள் தான் சென்னையில் பெரு வெள்ளம், பெரு பாதிப்புகள், அதாவது மழை ஏற்படும் பொழுதும் பெருமழை மற்றும் பெரு வெள்ளம் ஏற்படும் போது இந்த சதுப்பு நிலங்கள் தான் சென்னை மாநகரத்தை ஒரு தாய்மடியாக இருந்து பாதுகாத்து கொள்கிறது என்றால் அது மிகையில்லை என்றுதான் நாம் சொல்ல வேண்டும். அதாவது பெருமளவில் மழை பெய்யும் போது அந்த மழை வெள்ளத்தை எல்லாம் தன்னகத்தே அது உறிஞ்சிக்கொண்டு அந்த மழை நீரை கொஞ்சம் கொஞ்சமாக வடிகட்டி அதை கடல் பரப்புக்கு அது அனுப்பி வைக்கிற பணியை செய்து கொண்டிருக்கிறது. அது மட்டுமல்ல, இந்த சதுப்பு நிலம் பல்லுயிர் பெருக்கத்தினுடைய கேந்திரமாக இருக்கிறது. பறவைகள், வெளிநாடுகளிலிருந்து லட்சக்கணக்கான பறவைகள் இந்த சதுப்பு நிலத்தை நாடி வந்து இந்த இடத்தில் இனப்பெருக்கம் செய்கின்ற ஒரு கேந்திரமாகவும் சதுப்பு நிலங்கள் இருந்து கொண்டிருக்கிறது. இப்படி சென்னை மக்களினுடைய உயிரை பாதுகாக்கக்கூடிய பகுதியாகவும் பல்லுயிர் பெருக்கத்தினுடைய கேந்திரமாகவும் இருந்து கொண்டிருக்கிற இந்த சதுப்பு நிலம்தான் இப்போது அது தன்னுடைய உயிரையே விடக்கூடிய ஒரு சூழ்நிலைக்கு இந்த இயற்கையும் மனித சமுதாயமும் அதை தள்ளியிருக்கிறது என்பதுதான் இப்போது நாம் பார்க்கிற ஒரு முக்கியமான விஷயமாக இருக்கிறது. சதுப்பு நிலங்கள் எந்த அளவிற்கு சென்னையில் பறந்து விரிந்திருந்தது, ஆனால் இப்போது அது எந்த அளவுக்கு சுருங்கி போயிருக்கிறது என்பது மிகப்பெரிய ஒரு கவலையை ஏற்படுத்தக்கூடியதாக இருக்கிறது. சென்னை மக்களுடைய உயிருக்கு, அது மட்டுமல்ல அவர்களுடைய உடைமைகளுக்கு மிக முக்கியமான பாதுகாப்பு அரணாக இருந்து கொண்டிருக்கிற இந்த சதுப்பு நிலம் இப்போது மிக பெரிய அளவில், மிக மோசமான அளவில் அது ஆக்கிரமிப்பு செய்யப்பட்டு அது பாதிக்கக்கூடிய அளவிற்கு அது தள்ளப்பட்டிருக்கிறது. இப்போது இந்த சதுப்பு நிலம் எவ்வளவு முக்கியமானதாக இருக்கிறது. இந்த இடத்துல இப்போது ஆக்கிரமிப்புகள் அதிக அளவில் வரத் தொடங்கி இருக்கிறது. சதுப்பு நிலத்தில் கிட்டத்தட்ட பல ஆயிரக்கணக்கான பரப்பளவுகள் தனியாருக்கு தாரை வார்க்கப்பட்ட விட்ட நிலையில் இப்போது சதுப்பு நிலத்திற்குள்ளாகவே ஒரு தனியார் கட்டுமான நிறுவனத்திற்கு இந்த தமிழக அரசு என்ன செய்திருக்கிறாங்கன்னா, அதை தாரை வார்த்திருக்கிறார்கள். கிட்டத்தட்ட 2000 கோடி ரூபாய் மதிப்புள்ள 1500 குடியிருப்புகளை கட்டுவதற்கு தமிழக அரசு சதுப்பு நிலத்தில் ஒரு தனியார் கட்டுமான நிறுவனத்திற்கு சட்ட விதிகளை மீறி அனுமதி வழங்கியிருக்கிறார்கள் என்பதுதான் மிகப்பெரிய வேதனையான தகவலாக வந்திருக்கிறது. இந்த குற்றச்சாட்டை அறப்போர் இயக்கம் வெளிக்கொண்டு வந்து இப்போது இது பேசு பொருளாக மாறி இருக்கிறது. பாதுகாக்கப்பட வேண்டிய சதுப்பு நிலங்கள் இந்த அரசு பாதுகாக்க தவறியது மட்டுமல்ல, அதை தனியார்களுக்கு தாரை வார்க்க துணிந்திருக்கிறது என்பதுதான் இப்போது நமக்கு வந்திருக்கிற கவலையான செய்தி. இந்த நிலைமையில் சதுப்பு நிலம் சென்னை மாநகரத்திற்கு எவ்வளவு முக்கியத்துவம் வாய்ந்தது, அது எந்த அளவிற்கு பாதுகாக்கப்பட வேண்டியது என்பது குறித்து நாம் விரிவாக இந்த ஜெயா பிளஸ் இந்த நேரலையில் நாம் விவாதிக்க இருக்கிறோம். நம்முடன் பல்வேறு தரப்பிலிருந்து, அதாவது அறப்போர் இயக்கம் மற்றும் பல்வேறு இயற்கை பேரிடர் மேலாண்மை ஆர்வலர்கள்லாம் கலந்து கொள்ள இருக்கிறார்கள். சதுப்பு நில களத்திலிருந்து நமது செய்தியாளர் இணைய இருக்கிறார். இந்த நிலைமையில் இந்த சதுப்பு நிலம் எவ்வளவு முக்கியத்துவம் வாய்ந்தது, அது இப்போது எந்த அளவிற்கு ஆக்கிரமிக்கப்பட்டிருக்கிறது, தனியாருக்கு இந்த தமிழக அரசு தாரை வார்த்திருக்கிறது என்பதை ஒரு செய்தி தொகுப்பாக நாம் பார்க்கலாம். ராம்சார் தளமாக அறிவிக்கப்பட்டுள்ள சென்னை பள்ளிக்கரணை சதுப்பு நிலப்பகுதி எல்லைக்குள் எந்தவித கட்டுமானத்தையோ அல்லது நிரந்தர அமைப்புகளையும் ஏற்படுத்த உறுதியாக தடை செய்யப்பட்டுள்ளது.
இந்த நிலையில் சட்டத்தை மீறி பல முறைகேடுகள் செய்து 2000 கோடி ரூபாய் மதிப்புள்ள பிரம்மாண்ட அடுக்குமாடி குடியிருப்பு கட்டுவதற்கு பிரிகேட் மார்கன் ஹைட்ஸ் என்ற பிரபல தனியார் கட்டுமான நிறுவனத்திற்கு விளம்பர திமுக அரசு சட்டவிரோதமாக அனுமதி அளித்திருப்பதாக குற்றச்சாட்டு எழுந்துள்ளது. அதாவது பள்ளிக்கரணை சதுப்பு நில பகுதியை ஒட்டி சுமார் 15 ஏக்கர் நிலத்தில் 2000 கோடி ரூபாய் மதிப்பில் 1250 வீடுகள் அடங்கிய பிரிகேட் மார்கன் ஹைட்ஸ் என்ற அடுக்குமாடி குடியிருப்பை கட்ட அந்நிறுவனம் சார்பில் கடந்த 2022ஆம் ஆண்டு சுற்றுச்சூழல் துறையிடம் அனுமதி கோரி விண்ணப்பிக்கப்பட்டது. ஆனால் கடந்த 2 ஆண்டுகளாக எந்தவித அனுமதியும் தரப்படாத சூழலில் கடந்த ஆண்டு விளம்பர திமுக அரசு சார்பில் நடத்தப்பட்ட உலக முதலீட்டாளர்கள் மாநாட்டிற்கு பிறகு வனத்துறை, வருவாய்த்துறை, சுற்றுச்சூழல் துறை, போதாக்குறைக்கு CMDA சார்பிலும் அடுத்தடுத்த அனுமதிகள் வழங்கப்பட்டு கட்டுமான பணிகளும் உடனடியாக தொடங்கப்பட்டதாகவும் தெரிகிறது. அதாவது 2024 திமுக நடத்திய உலக முதலீட்டாளர்கள் மாநாட்டில் பங்கேற்ற பிரிகேட் மார்கன் ஹைட்ஸ் கட்டுமான நிறுவனத்துடன் தமிழக அரசு சார்பில் மேற்கொள்ளப்பட்ட புரிந்துணர்வு ஒப்பந்தத்திற்கு பிறகு இந்த விவகாரத்தில் அரசு துறைகள் சார்பில் வேகம் காட்டப்பட்டு கட்டுமானத்திற்கு அத்துணை அனுமதிகளும் பறந்திருக்கின்றன. அதாவது உலக முதலீட்டாளர்கள் மாநாட்டு ஒப்பந்த திட்டம் என்ற அடைமொழியுடன் இத்திட்டம் தொடர்பான கோப்புகளுக்கு வனத்துறை, வருவாய்த்துறை, சுற்றுச்சூழல் துறை சார்பில் விதிகளை மீறி ஒப்புதல் வழங்கப்பட்டுள்ளது. அதைத் தொடர்ந்து சென்னை CMDA வரலாற்றில் இதுவரை இல்லாத வகையில் வெறும் 3 நாட்களில் இந்த திட்டத்திற்கு அனுமதி வழங்கப்பட்டுள்ளது. திமுக ஆட்சி முடிவதற்குள்ளாகவே கட்டுமானம் முடிக்கப்பட வேண்டும் என்பதில் அதீத அக்கறை செலுத்தப்பட்டதையே இவை அனைத்தும் தெள்ளத் தெளிவாக காட்டுவதாக அமைந்துள்ளது. அதாவது ராம்சார் தள வரைபடத்தையே திரித்து பிரிகேட் மார்கன் ஹைட்ஸ் கட்டுமான நிறுவனத்திற்கு உடந்தையாக கோப்புகள் மொத்தமும் திருத்தப்பட்டு அனுமதி வழங்கப்பட்டிருப்பதாக குற்றச்சாட்டு முன்வைக்கப்படும் நிலையில் கட்டுமானம் அமைய உள்ள இடம் பள்ளிக்கரணை சதுப்பு நிலத்தின் உள்ளேயே இருப்பதாகவும் ஆதாரங்கள் முன்வைக்கப்படுகிறது. இந்த விவகாரம் சுற்றுச்சூழல் ஆர்வலர்களையும் தாண்டி எதிர்க்கட்சிகளின் கடும் கண்டனத்திற்கு ஆளானதைத் தொடர்ந்து இந்த விவகாரம் தமிழக அரசியலில் பூதாகரமாக வெடித்துள்ளது. பிரிகேட் மார்கன் ஹைட்ஸ் கட்டுமான நிறுவனத்திற்கு அனுமதி வழங்க கிட்டத்தட்ட 100 கோடி ரூபாய் அளவிற்கு லஞ்சம் கைமாறி இருப்பதாகவும் திமுகவின் மேலிடம் முதல் திமுகவின் துறை அமைச்சர்கள் தொடங்கி அரசு அதிகாரிகள், IAS அதிகாரிகள் வரை இதற்கு உடந்தையாக இருந்ததாகவும் குற்றச்சாட்டுகள் அடுத்தடுத்து எழுந்தன. இந்த நிலையில்தான் ராம்சார் தளம் அமையும் நிலங்கள் இன்னும் புல எண்களோடு குறிப்பிடப்பட்டு வரையறுக்கப்படாததால் தற்போதைக்கு பள்ளிக்கரணை சதுப்பு நில காப்புக்காடு எல்லைகளுக்கு வெளியே உள்ள தனியார் பட்டா நிலங்களுக்கு மட்டுமே ஒப்புதல் வழங்கப்பட்டிருப்பதாக விளக்கமளித்திருக்கிறது விளம்பர திமுக தலைமையிலான அரசு. திமுகவின் இந்த விளக்கம் சில ஆய்வுகளுக்கு உட்பட்டது என்ற பட்சத்தில் உலக முதலீட்டாளர்கள் மாநாட்டில் பிரிகேட் மார்கன் ஹைட்ஸ் சார்பில் தமிழ்நாட்டில் 2000 கோடி ரூபாய் அளவிற்கு முதலீடு செய்யப்பட இருப்பதாக மார்த்தட்டி கொண்டது விளம்பர திமுக அரசு. ஆனால் அடுக்குமாடி குடியிருப்புகளை கட்டி அதனை விற்பனை செய்வதன் மூலமாக பல்லாயிரம் கோடிகளை லாபம் ஈட்டும் பிரிகேட் மார்கன் ஹைட்ஸ் நிறுவனத்தின் முயற்சி எப்படி முதலீடாகும் என்ற மிகப்பெரிய கேள்வி எழுந்துள்ளது. பிரிகேட் மார்கன் ஹைட்ஸ் நிறுவனம் பள்ளிக்கரணை சதுப்பு நில பகுதியில் அடுக்குமாடி கட்டுவதன் மூலம் தமிழ்நாட்டின் பொருளாதாரம் உயருமா அல்லது தமிழர்களுக்கு வேலை வாய்ப்புகள் தான் கிடைக்குமா? இது எந்த வகையில் முதலீடாகும் என்பதுதான் புரியாத புதிராக உள்ளது. ஏற்கனவே ஃபாக்ஸ்கான் விவகாரத்தில் 15,000 கோடி முதலீடு, 14,000 வேலைவாய்ப்புகள் என பொய் மூட்டைகளை அவிழ்த்துவிட்டு இறுதியில் அசிங்கப்பட்டு நின்றது விளம்பர திமுக அரசு.
தமிழகத்தில் கூகுள் நிறுவனத்தின் AI தொழில்நுட்ப ஆய்வகம் அமைவதற்கான புரிந்துணர்வு ஒப்பந்தங்கள் கையெழுத்தாகிவிட்டதாக விளம்பர திமுக அரசு கூறி வந்த நிலையில் அந்த ஆய்வகத்தை ஆந்திராவில் அமைக்கப் போவதாக அறிவித்துவிட்டது கூகுள் நிறுவனம். அப்போதே திமுகவின் 10 லட்சம் கோடி முதலீடுகள் சாயம் வெளுக்க தொடங்கிவிட்டதாக விமர்சனங்கள் எழுந்தன. இந்த நிலையில் தமிழ்நாட்டில் பிரிகேட் மார்கன் 2000 கோடி முதலீட்டின் உண்மை பின்னணி அம்பலப்பட்டு கிடக்க இதெல்லாம் ஒரு பொழப்பு என்ற ரீதியில் மக்களின் கடுமையான விமர்சனத்திற்கு ஆளாகி நிற்கிறது திமுக. நண்பர்களே, இப்படித்தான் சதுப்பு நிலம் ஆக்கிரமிக்க செய்யப்பட்டிருக்கிறது. தனியாருக்கு இந்த அரசு சதுப்பு நிலத்தை எப்படி தாரை வார்த்தது, அந்த சதுப்பு நிலத்தில் எப்படியெல்லாம் முறைகேடு நடந்திருக்கிறது என்பதை நாம் விரிவாக பார்த்தோம். சென்னை மக்களுடைய உயிர் ஆதாரமாகவும் பல்லுயிர் பெருக்கத்தினுடைய கேந்திரமாகவும் இருக்கிற சதுப்பு நிலம் எந்த அளவிற்கு முக்கியத்துவம் வாய்ந்தது, ஏன் சதுப்பு நிலம் பாதுகாக்கப்பட வேண்டும் என்பதையெல்லாம் குறித்து பேசுவதற்காக திருச்சியிலிருந்து பேரிடர் மேலாண்மை வல்லுநர் முத்துகிருஷ்ணன், டாக்டர் முத்துகிருஷ்ணன் நம்மோடு இணைகிறார். அவரிடத்தில் நாம் பேசலாம். சார் வணக்கம். வணக்கம். வணக்கம் சார். உங்களுடைய நேரேஷன் ரொம்ப நல்லா இருந்துச்சு. ஆரம்ப காலத்தில் நீங்கள் எடுத்து சொன்னது ராம்சாரோடைய பங்கு என்ன, அதனுடைய உடன்படிக்கை என்னங்கிறது தெளிவாக சொன்னீங்க. இருந்தாலும் இந்த ஈரநிலம் வெட்லேண்டுங்கிற சொல்கிற ஒரு விஷயம் புரிதல் அப்படிங்கிறது சரியான முறையில் யாருக்கும் தெரிவதில்லை சார்னா. பொதுவாக ஈரநிலம் என்பது என்ன அப்படின்னாக்கா ஒரு நீர்நிலைகளுக்கு அருகில் உள்ள நில பகுதிகளை குறிக்கும். முதல்ல ஈரநிலம்ங்கிறது அது அக்வாட்டிக் ஈகோசிஸ்டம், அதாவது சூழல் அமைப்பு கொண்டது. இதை இரு வகையாக பிரிக்கலாம். ஒன்று பார்த்தோம்னாக்க இன்லேண்டு ரிவர் சிஸ்டம், ரிவர் பேஸ்ட் ஆரம்பிக்கிறது. இன்னொன்று கோஸ்டல் லேண்டு. ஸோ பொதுவாக இந்த இரு நிலங்களினால் உருவாக்கக்கூடிய இடங்களை நம்ம வெட்லேண்ட்ஸுங்கிறோம், இல்லை ஈரநிலங்கிறோம். இந்த ஈரநிலங்களுக்கு உள்ளடங்கிய சில பகுதிகள் உள்ளது. அது மேங்க்ரூவ்ஸ், ஸ்வாம்பு, மார்ஷ், இந்த மாதிரி பல வகைகள் இருக்குது. டைடல் இன்லெட்டு, சாண்ட் பார், இந்த மாதிரி நிறைய வகைகள் இருக்கிறது. இதை கண்டறிவதில் இன்னும் சரியான முறையில் ஒரு முயற்சி எடுக்கலை. இருந்தாலும் ராம்சார் கன்சர்வேஷன் ஆக்ட் கன்சர்வேஷன் 1971 ஆரம்பிக்கப்பட்ட பிறகும் அதனுடைய முக்கியத்துவத்தை தெரிஞ்சுக்கல. நம்ம முக்கியமாக சொல்லணும் அப்படின்னாக்கா, நம்ம சென்னையை சுற்றியுள்ள இந்த பள்ளிக்கரணைங்கிற ஒரு சதுப்பு நிலம் ஒரு காலத்தில் 50 ஸ்கொயர் கிலோமீட்டர், 50 சதுர பரப்பளவு கொண்டிருந்ததாக இருந்தது. இன்றைக்கி பார்க்குறம்போது அது குறைஞ்சி 10 ஸ்கொயர் கிலோமீட்டர் தான் இருக்குது. கொஞ்சம் யோசனை பண்ணி பாருங்கள், 50 எங்கே இருக்குது, 10 எங்கே இருக்குது. 1970 இன்றைக்கி கிட்டத்தட்ட ஒரு 50 வருஷத்தில் கிட்டத்தட்ட 40 ஸ்கொயர் கிலோமீட்டர் அந்த இடத்தையே காலி பண்ணியிருக்கிறாங்க. இதுக்கு எப்படி இது எப்படி இந்த மாதிரி ஒரு பாதிப்புக்கு உள்ளாச்சுது, அதனால் என்ன விளைவுகள், இயற்கையாக என்னென்ன பாதிப்புகள் நடங்கிறத பல வகையில் பேசியிருக்கிறாங்க. நிறைய ஆராய்ச்சி கட்டுரைகளும் வெளியே வந்திருக்குது. இருந்தாலும் இங்கே நான் சொல்ல வர்றது என்ன அப்படின்னாக்கா, நம்ம இந்த பள்ளிக்கரணை ஒரு நார்த் டு சவுத் ஓரியன்டாக இருக்குது. நான் இது ஸ்பெசிஃபிக்காக சொல்கிறதுக்கு காரணம் என்ன அப்படின்னாக்கா, சென்னை மற்றும் அதை சுற்றியுள்ள பகுதிகளுக்கு இது வெள்ள அபாய தடுப்புக்கு இயற்கையாக அமைந்த ஒரு அரண், அதாவது பாதுகாப்பு பஃபர் ஏரியா அப்படின்பாங்க. இப்போது நகர வளர்ச்சி, அர்பன் அக்ளாமரேஷன் எக்ஸ்பான்ஷன் அப்படின்னு சொல்லும்போது சோழிங்கநல்லூர் இந்த பகுதிகள்லாம் தொடர்ந்து வரும்போது தொரப்பாக்கம், மடிப்பாக்கம், அப்புறம் வேளச்சேரி, இந்த பகுதி எல்லாமே அதை சுற்றியுள்ள பகுதிகளாக இருக்குது. இந்த குடியிருப்பு பகுதிகளிலிருந்து வரக்கூடிய எல்லா கழிவு நீர்களும் இது ஒன்று தான் தஞ்சம் அடையக்கூடிய பகுதியாக நினச்சி எல்லாம் அது போடுறாங்க. இதில் அக்வாட்டிக் ஈகோசிஸ்டம், அங்கே ஒரு இயற்கையாக வளரக்கூடிய தாவரங்க, அதாவது ஃப்ளோரா அண்ட் ஃபானா, தாவரங்களும் விலங்கினங்களும், நீர் தாவரங்களும், அப்புறம் நீர் ஸ்பீசிஸ், இது எல்லாமே ரொம்ப வகையில் பாதிக்குது. இதில் இந்த கலப்பு பண்ணது மட்டும் இது குடியிருப்பு பகுதியிலேருந்து கலந்து வந்தாலும் பரவாயில்ல. இருந்தாலும் இண்டஸ்ட்ரியல் வேஸ்ட்டு கிட்டத்தட்ட ஒரு 3000 to 4000 டன் பெர் டே அந்த பெருங்குடியில் இருக்கிற அந்த டம்ப் யார்டில் கொட்டிகிட்டு இருக்கிறாங்க. இது மட்டும் இல்லாமல் அந்த பள்ளிக்கரணையை பார்த்தோம் அப்படின்னாக்கா,
ஈசிஆர் ரோடுக்கும் ஓஎம்ஆர் ரோடுக்கும் இடையில ஒரு கனெக்டிவிட்டியான ஒரு ரோடு ஒன்று போட்டு அது என்னன்னாக்கா இப்போ பகுதியாக பிரித்து பாதி உள்ள பகுதிகள்லாம் இப்போதைக்கு ஒரு லேண்ட் அப்ரூவல் கொடுத்துருக்குறாங்க. பல வகையிலையும் நடந்துட்டு இருக்குது. இது நம்ம கண்கூடாக பார்க்கக்கூடிய தமிழகத்தின் தலைநகரில் நடக்கக்கூடிய ஒரு ஒரு என்ன சொல்கிறது அப்படின்னா, இதை கண்கூடாக நடக்கக்கூடிய தவறுகளாக தெரிகிறது. இருந்தும் இது இன்றும் மக்களும் இதை சார்ந்த சுற்றுச்சூழல் வல்லுநர்களுக்கும் இதை இன்னும் விழிப்புணர்வு தேவைப்படுகிறது. அதையும் இங்கே நான் கொஞ்சம் கருத்தில் சொல்ல வர வேண்டியது இருக்குது. இப்போ அந்த அக்வாட்டிக் சிஸ்டத்தில் என்னென்ன மாதிரி உயிரினங்கள் இருக்குது, இது மக்களுக்காக மட்டும் கிடையாது. இப்போது மரங்கள் இருக்குது அப்படின்னா மனிதர்கள் இல்லைனாலும் மரங்கள் வாழும். ஆனால் மரங்கள் இல்லைன்னா மனிதனாலும் இந்த உயிரினங்களாலும் வாழ தகுதியற்ற நிலமாக மாறிவிடுகிறது. ஸோ இது எல்லாரும் முதல்ல புரிஞ்சுக்கணும். அப்புறம் இந்த ஈகோசிஸ்டம், அதாவது இப்போ ஈகோசிஸ்டம்ங்கிறது நம்ம இந்த இன்லேண்டு அண்ட் கோஸ்டல் லேண்ட் இது ரெண்டு மட்டும்தான். இப்போ தமிழகத்தை பொறுத்த வரைக்கும் பார்த்தோம் அப்படின்னாக்கா ராம்சார் கண்டறியப்பட்ட ஒரு 52 வெட்லேண்ட்ஸ் இருக்குது. அதில் சில்கா லேக்லேருந்து ஆரம்பித்து நம்ம பள்ளிக்கரணை, முட்டுக்காடு, முத்துப்பேட்டை, அப்புறம் நம்ம கொடுக்க வேதாரண்யம், இது எல்லாமே எதையெல்லாம் சார்ந்து வச்சுருக்காங்க அப்படின்னாக்கா பயோட்டிக் என்விரான்மெண்ட் அப்படிங்கிற பேரில் வச்சுருக்குறாங்க. பயோட்டிக் என்விரான்மெண்ட் வருது அப்படின்னாக்கா இது பொதுவாக இந்த பறவைகள் தங்கும் சரணாலயமாக அமைகிறது. இந்த நம்ம நார்த் ஈஸ்ட் மான்சூன் அக்டோபர் டு நவம்பர் நம்ம இந்த காற்றின் திசை வடகிழக்கிலிருந்து ஆரம்பித்து தென்மேற்கு நோக்கி நகரும். இந்த காலகட்டத்தில் சுமார் 1.13 மைக்ரேட்டட் பேர்ட்ஸ், வாட்டர் பேர்ட்ஸ் இஸ் மைக்ரேட்டட் ஃப்ரம் ஏஷியா, சவுத் ஈஸ்ட் ஏஷியா, ஆஸ்திரேலியா, இந்த இந்த நாடுகளிலிருந்து பறந்து வந்து அது அக்டோபர் நவம்பரில் இது தங்குமிடமாக கருதி அதை பிரீடு அதுக்கு வந்து அந்த வரும்போதே அதனுடைய இனப்பெருக்கத்துக்கு உண்டான ஒரு ஹேபிடேஷன்ஸை கிரியேட் பண்ணி அதை இந்த மாதிரி சதுப்பு நிலங்களை தேர்ந்தெடுத்து அதை ப்ரீடு பண்ணுறதுக்கான ஒரு இடமாக அமைகிறது. இது ரொம்ப ஒரு முக்கியமான, இந்த ப்ரீட் பண்ணி மறுபடியும் ரிட்டர்ன் பேக் டு சம்மர், மார்ச் மாதம் அது ரிட்டர்ன் பேக் போகுது. ஸோ வரும்போது வேகமாக வந்த பறவை மார்ச் மாதத்திலிருந்து மெதுவாக நகர்ந்து தன்னுடைய குஞ்சுகளையும் ட்ரெயின் பண்ணி அனுப்புது. எப்படின்னாக்கா இங்கே வரும்போது தனியாக வருது, ஒரு பேரை இங்கே வந்துட்டு ப்ரீட் பண்ணிவிட்டு ஃபேமிலியாக திரும்ப போகுது. கிட்டத்தட்ட ஒரு 50 நாள் பறந்து வந்த ஒரு பறவைகள் திரும்ப போகும்போது ஒரு 70-75 நாள் வரை எடுத்துக்குது. ஸோ இந்த மாதிரி ஒரு அமைப்பு கொண்ட இடம் இது வந்து பால் படுத்தி கொண்டு இருக்கும் இந்த காலத்தில் இது போன்ற பறவைகள் இல்லாத வந்து நம்பி இந்த இடத்துக்கு வந்து பார்த்து இல்லைங்கும்போது இங்கு இறந்த பறவைகள் நிறையாவே இருக்குங்கிறத நம்ம வெளிநாட்டு பறவைகள் எல்லாம் இங்கு வந்து இனப்பெருக்கம் செய்யக்கூடிய ஒரு நன்னீர் சதுப்பு நிலமாக இது இருந்து கொண்டிருக்கிறது என்று நீங்கள் தெளிவா சொன்னீங்க. ஆனால் சென்னை மக்களுடைய வாழ்வாதாரத்துல, சென்னை மக்களுடைய உயிர் பாதுகாப்புல இந்த சதுப்பு நிலம் எந்த அளவிற்கு முக்கியத்துவம் வாய்ந்ததாக இருக்கிறது? இந்த மழைக்காலம் மற்றும் வெள்ள பாதிப்புல எந்த அளவுக்கு பெரும் பங்காற்றுகிறது? வெள்ள தாங்கும் திறன் கொண்ட பகுதிகளாக வெட்லேண்ட் இருக்குது சார். முதல்ல இந்த வெள்ளம் வந்ததுன்னா அதை அந்த இடத்துல கொண்டு போய் தங்க வச்சு அதை தங்கிட்டு அந்த வெள்ளம் இன்னண்டேஷன்ஸ், அதாவது வாட்டர் ஸ்டாக்னேஷன் இல்லாத அளவுக்கு. ஏன்னா அது வந்து சென்னையை பொறுத்த வரைக்கும் பவுல் ஆஃப் வெட்லேண்ட்ஸ் அப்படின்பாங்க. பவுல் ஒரு கிண்ணம் மாதிரி பகுதியை தான் நம்ம பள்ளிக்கரணையை சொல்கிறோம். அது அப்படியே எடுத்துட்டோம் அப்படின்னாக்கா நம்ம அந்த ஒக்கியமடு வரைக்கும் இது இருக்குது. ஒக்கியமடு வரைக்கும் இந்த நிலம் பார்த்தோம் அப்படின்னாக்கா கடல் மட்டத்திலிருந்து -1 டிப்ரெஷனில் இருக்கிறது. பகுதிகள்லாம் பார்த்தா அப்படின்னா சாண்ட்பார் தடுத்து இருக்குது. அதனால இது வந்து கடல் மட்டத்திலேருந்து கீழே இருக்கிற பகுதி. அதனால எல்லா வெள்ள நீரும் இந்த இடத்துல கொஞ்சம் சேர்ந்துடும். ஸோ அப்போ 50 ஸ்கொயர் கிலோமீட்டர் இருந்த இடத்துல நீர் தாங்கும் திறன் கொண்ட இயற்கையாக அமைந்த பகுதிகளில் இந்த ஆக்கிரமிப்பினால் வீடுகள் எல்லாம் வந்ததுனால அது நமக்கு பார்வைக்கு பார்க்குறப்ப வாட்டர் இன்னண்டேஷன்ஸ் ஆன மாதிரி வெள்ளம் பறவைகளாக பறந்ததாக நம்ம கருதப்படுகிறது. இதுக்கு நாம்
இதை ஒரு சரியான முறையில் பாதுகாக்க வேண்டிய கட்டாயத்தில் இருக்கிறோம். ஏன்னா இதனுடைய விழிப்புணர்வே 1970 தான் உலகளாவே வந்திருக்குது. அமேசான் பேசின், காங்கோ பேசின், அப்புறம் நம்மளுடைய சில்கா லேக் ஆந்திரா பகுதியில் இருக்கிறது, சுந்தர்பன் கங்கை சமவெளியில் உள்ளது. இதெல்லாம் உலக அளவில் ரொம்ப மிகப்பெரிய சதுப்பு நிலங்களாக இருக்கிறது. இது இன்னைக்கு எந்த அளவில் ரொம்ப குறைஞ்சிருக்கு அப்படின்னாக்கா 30% மொத்தத்துக்கு குறைஞ்சிருக்கு. அதில் இந்தியாவை பொறுத்த வரைக்கும் பார்த்தோம் அப்படின்னாக்கா ரொம்ப வெகு சீக்கிரமாக 30% 35% குறைஞ்சிக்கிட்டே இருக்குது. இது நாளடைவில் குறைய என்ன ஆகும்னு கேட்டிங்கனாக்கா, இந்த காலநிலை மாற்றம், குளோபல் வார்மிங், அப்புறம் சீ லெவல் ரைசஸ், இதுக்கு எல்லாமே பாதிப்புக்குள்ளாக்கக்கூடிய நிலைமையை கொண்டு வந்துடும். இது நாம் எல்லாம் நம்ம வாழ்க்கை அப்படிங்கிறது பார்த்தா அப்படின்னாக்கா ஜஸ்ட் லைக் தட் த ஃபுட் செயின், அதாவது நம்மளுடைய இயற்கையோடு ஒன்றி வாழக்கூடிய சென்னை இந்த அளவுக்கு பெருமழை மற்றும் லானினா ஆண்டுகளை எல்லாம் தாங்குகிறது என்றால் இப்போது இருக்கிற சதுப்பு நிலம் தான் அதற்கு முக்கிய காரணமாக இருந்து கொண்டிருக்கிறது. சென்னையில் பெய்கிற எல்லா மழையும் அந்த சதுப்பு நிலங்கள் உள்வாங்கிக் கொண்டு சென்னை மக்களை, சென்னையினுடைய கட்டமைப்பை பாதுகாத்து கொண்டிருக்கிறது. அப்படி இருக்கும் பொழுது இந்த பல்வேறு வெளிநாடுகளோடு ஒப்பிடும்போது பல ஏரி நகரங்கள் எல்லாம் இருக்கிறது. நீங்கள் ஏற்கனவே நம்ம சந்தித்த போது சொன்னீங்க, அமெரிக்காவில் பெரிய ஏரி நகரங்கள் இருக்கிறது. அதற்கு இணையாக இந்தியாவில் குறிப்பாக சென்னையில் இந்த சதுப்பு நிலங்கள் ஒரு 4-5 ஏரிகளை சேர்ப்பதற்கு சமமான ஒரு நிலப்பரப்பு. அதுதான் இப்போதும் இன்னும் ஒரு 50-100 ஆண்டுகளுக்கு சென்னை இன்னும் உயிர்ப்புடன் வாழ்வதற்கு இந்த சதுப்பு நிலங்கள் ஒரு முக்கிய ஆதாரமாக இருக்க போகிறதுன்னு சொன்னீங்க. அதனுடைய முக்கியத்துவத்தை சொல்லுங்க நேயர்களுக்கு. ஆமாம், இப்போ கிரேட்டர் லேக்ஸ்ன்னு சொல்லிட்டு நார்த் அமெரிக்காவில் இருக்குது. அதே மாதிரி சென்னையில் 5 லேக் இருக்குது. செம்பரம்பாக்கம், அப்புறம் புழல் லேக், அப்புறம் சோழவரம், நம்ம கீழே இருக்கிற மொத்தம் 5 லேக்குமே ஜஸ்ட் லைக் தட் இஸ் த கிரேட்டர் லேக்ஸுக்கு சமம். அதை நம்ம பாதுகாத்து செம்பரம்பாக்கம் பகுதிகளில் இருக்கிற சுற்றுப்புறங்களை வெட்லேண்டு தகுதியுடைய நிலங்களாக இருக்கிறது, அதை பாதுகாக்க வேண்டும். அதை சுற்றி இருக்கிற நம்ம கூடிய அந்த சோழவரம், அப்புறம் நம்ம இருக்கிற ரெட் ஹில்ஸு, அப்புறம் போரூர் லேக், இதெல்லாமே நம்ம பாதுகாத்து வரும். இதில் நம்மளுடைய நகர வளர்ச்சி அப்படிங்கிற பெயரில் இந்த நிலங்களை எல்லாம் ரொம்ப ரொம்ப சுருக்கிக்கிட்டே வராங்க. அது சுருக்கி என்ன ஆயிடுதுன்னு கேட்டிங்கன்னா, நாளையோட இது வெட்லேண்ட் இஸ் கன்வெர்டட் இன்டு த நம்ம ஒரு கிராஸ் லேண்டாக மாறும். கிராஸ் லேண்டை மறுபடியும் அதை வீட்டு மனை இடங்களாக மாற்றக்கூடிய காலகட்டத்துக்கு கொண்டு போயிடுவான். ஸோ இது இழந்துட்டோம் அப்படின்னாவே சென்னை வாழ தகுதியற்ற பகுதியாக மாறக்கூடிய கட்டாயத்தில் இது இந்த நிகழ்வு தொடர்ந்து நடந்தால் வரும் 50 ஆண்டு காலங்களில் இந்த சென்னை வாழ தகுதியற்ற நிலமாக மாறக்கூடிய கட்டாயத்திலும் இருக்கிற இந்த விழிப்புணர்வு எல்லோருக்கும் தேவை என்கிறத இந்த நிகழ்ச்சி மூலமாக நான் உங்களுக்கு வலியுறுத்தி சொல்கிறேன். அப்புறம் இந்த சதுப்பு நிலங்கள் தொடர்ந்து ஆக்கிரமிக்கப்பட்டால், தொடர்ந்து இது தனியார்களுக்கு தாரை வார்க்கப்பட்டால், சென்னை இன்னும் 50 ஆண்டுகளுக்குள் மிகப்பெரிய ஒரு பாதிப்பை, மிகப்பெரிய ஒரு வெள்ள அபாயத்தை சந்திப்பதற்கு வாய்ப்பு இருக்கிறது. அது மட்டுமல்ல, பல்வேறு சர்வதேச நாடுகளுக்கு இணையான சதுப்பு நிலத்தை கொண்ட மாநகரமாக சென்னை இருக்கிறது. சென்னை மக்களுடைய உயிர் ஆதாரமாக மட்டுமல்ல, பல்வேறு பல்லுயிர் பெருக்கத்தினுடைய அரணாகவும் இருக்கிறது இந்த சதுப்பு நிலம். இது நிச்சயம் பாதுகாக்கப்பட வேண்டிய ஒரு இடம் என்று அந்த சதுப்பு நிலத்துடைய முக்கியத்துவத்தை நேரலையில் எங்களோடு நீங்கள் தங்களது கருத்துக்களை பகிர்ந்து கொண்டமைக்கு நன்றி டாக்டர் முத்துகிருஷ்ணன். நேயர்களே, தொடர்ந்து நாம் அந்த சதுப்பு நிலத்தினுடைய முக்கியத்துவம் என்ன என்பதை நாம் பார்த்தோம். இந்த நிலைமையில் அந்த சதுப்பு நிலம் சென்னையினுடைய உயிர் ஆதாரமாக மற்றும் பல்லுயிர் பெருக்கத்துடைய ஆதாரமாக இருந்து கொண்டிருக்கிறது. அது மட்டுமல்ல, சதுப்பு நிலங்கள் 2 வகையில் இருக்கிறது. ஒன்று நன்னீர் சதுப்பு நிலம், மற்றொன்று உப்பு நீர் சதுப்பு நிலமாக இருக்கிறது. அப்படி என்றால் பள்ளிக்கரணை நிலம் என்பது நன்னீர் சதுப்பு நிலமாக இருக்கிறது. இது உண்மையிலேயே சென்னை மாநகரத்தினுடைய கட்டமைப்புக்கு இயற்கை கொடுத்த ஒரு கொடையாகத்தான் பார்க்கப்படுகிறது. நமது விருந்தினர் சொன்னது போல கிட்டத்தட்ட 50 சதுர கிலோமீட்டர் பரப்பளவு பறந்து விரிந்திருந்த இந்த சதுப்பு நிலம் இன்று பல்வேறு குடியிருப்புகள், தனியார் ஆக்கிரமிப்புகள் மற்றும் பெரு நிறுவனங்களுடைய ஆக்கிரமிப்புகளின் காரணமாக எந்த அளவிற்கு சுருங்கி போய் இருக்கிறது என்று அவர் எடுத்துரைத்தார். இந்த நிலைமையில் இந்த சதுப்பு நிலங்கள் தொடர்ந்து சுருங்கி கொண்டே வந்தால் சதுப்பு நிலங்களில்
குடியிருப்புகள் கட்ட அனுமதிக்கப்பட்டால் சென்னை இன்னும் 50 ஆண்டுகளில் மிகப்பெரிய ஒரு பேரிடரை சந்திப்பதற்கு வாய்ப்பு இருக்கிறது என இயற்கை ஆர்வலர்களும் பேரிடர் மேலாண்மை வல்லுநர்களும் தொடர்ந்து எச்சரித்து கொண்டே இருக்கிறார்கள். இந்த நிலைமையில் சதுப்பு நிலம் ஏன் பாதுகாக்கப்பட வேண்டும், சதுப்பு நிலத்தினுடைய முக்கியத்துவம் என்ன என்பதை சென்னை மக்கள் உணர்ந்து கொள்ள வேண்டிய தருணத்தில் இருந்து கொண்டிருக்கிறார்கள். சென்னை மக்கள் மட்டுமல்ல, ஆட்சியாளர்களும் இதை உணர்ந்து கொள்ள வேண்டும் என்பதுதான் ஜெயா பிளஸினுடைய கோரிக்கையாக இருக்கிறது. இந்த நிலைமையில் சதுப்பு நிலத்துடைய முக்கியத்துவம் என்ன என்பதை குறித்து விளக்குகிறது ஒரு செய்தி தொகுப்பு. அதை பார்க்கலாம். விளம்பர திமுக அரசு ஆட்சிக்கு வந்த பிறகு தமிழ்நாட்டில் மலைகள், காடுகள், ஏரிகள், குளங்கள், இயற்கையின் வரப்பிரசாதமான ஆற்றுமணல், ஈரநில பகுதி என அனைத்தும் சூறையாடப்பட்டு வருவதாக கடும் விமர்சனங்கள் எழுந்து வருகிறது. இயற்கை வளங்களை பாதுகாக்க தவறுவதால் எதிர்கால தலைமுறையினருக்கு பெரும் ஆபத்தையும் துரோகத்தையும் செய்கிறோம் என்பது தெரிந்தும் இந்த வரலாற்று பிழையை விளம்பர திமுக அரசு செய்து வருவதாக குற்றச்சாட்டு எழுகிறது. இதற்கு உயரதிகாரிகள் வரை உடந்தையாக இருப்பதுதான் தற்போது வேதனையின் உச்சம். அந்த வகையில் உலகளவில் சர்வதேச ஈர நிலப்பகுதிகளை பாதுகாக்கும் பொருட்டு 1971ஆம் ஆண்டு பிப்ரவரி மாதம் ஈரான் நாட்டில் ராம்சர் நகரில் ஒரு சர்வதேச உடன்படிக்கை கையெழுத்தானது. அதில் உலகளவில் உள்ள ஈர நிலங்களை பாதுகாப்பது மற்றும் உயிரின பன்மை மற்றும் நீர்வளங்களை நிலைநிறுத்துவது என்ற கொள்கையுடன் கொண்டுவரப்பட்ட ராம்சர் உடன்படிக்கையில் அப்போது 18 நாடுகளின் பிரதிநிதிகள் அந்த உடன்படிக்கையில் கையெழுத்திட்டனர். பின்னர் 1981ஆம் ஆண்டு இந்தியா அதில் தன்னை இணைத்துக் கொள்ள கோரிக்கை வைத்து ஒப்பந்தத்தில் கையெழுத்திட்டது. அதன் அடிப்படையில் இந்தியாவில் ராஜஸ்தானில் உள்ள கெவாலாதேவ் தேசிய பூங்காவும் ஒடிசாவில் உள்ள சில்கா ஏரியும் ராம்சர் அங்கீகாரத்தை பெற்றன. அதற்கு பிறகு இந்தியாவில் உள்ள பல்வேறு இடங்கள் பாதுகாக்கப்பட வேண்டிய ராம்சர் இடங்களாக கொண்டுவரப்பட்டன. அதில் பல்வேறு பறவைகள் சரணாலயங்கள், ஈரநில பகுதிகள் உள்ளடங்கியது. தமிழகத்தை பொறுத்தவரை பள்ளிக்கரணை சதுப்பு நிலம், கரிக்கிளி பறவைகள் சரணாலயம், பிச்சாவரம் அலையாத்தி காடுகள் என மிக முக்கியமான இடங்களுக்கு உலக அளவில் ராம்சர் அங்கீகாரம் வழங்கப்பட்டு பாதுகாக்கப்பட வேண்டும் என 2022இல் அறிவிக்கப்பட்டது. ராம்சர் உடன்படிக்கையின்படி சுற்றுச்சூழல் நோய்மை பகுதிகளை பாதுகாக்க மத்திய அரசு நிதி வழங்கி வருகிறது. தமிழகத்தில் மட்டும் தற்சமயம் 20 ஈரநில பகுதிகள் உள்ளன. அதிலும் விளம்பர திமுக அரசு சரியான திட்டமிடல் செய்யாமல் அலட்சியத்துடன் இருப்பதன் விளைவாக மத்திய அரசிடமிருந்து பெற வேண்டிய சுமார் 44 கோடி ரூபாய் நிதி உதவியும் தமிழ்நாடு அரசு பெற முடியாத நிலை ஏற்பட்டுள்ளது. உலக அளவில் பாதுகாக்கப்பட வேண்டிய மிக முக்கியமான ஈரநிலமாக பள்ளிக்கரணை சதுப்பு நிலம் உள்ளது. எவ்வளவு மழை பெய்தாலும் சென்னையை சுற்றியுள்ள பல்வேறு ஏரிகளின் தண்ணீரையும் அதிக அளவில் மழை பெய்யக்கூடிய நீரையும் தனக்குள் ஈர்த்து வைத்துக் கொள்ளக்கூடியதே இந்த ஈரநிலத்திற்கு மிகப்பெரிய பலம். சென்னையில் பெரும் மழை ஏற்படும் போதும் வெள்ள பாதிப்பு ஏற்படும் போதும் தண்ணீரை உள்வாங்கிக் கொண்டு சென்னையை வெள்ள பாதிப்பிலிருந்து பாதுகாப்பதில் சதுப்பு நிலங்கள் பெரும் பங்கு வகிக்கின்றன. இப்படி சென்னையின் ஆபத்து காலத்தில் உதவும் பள்ளிக்கரணையை ஒட்டியுள்ள பெரும்பாக்கம் சதுப்பு நிலத்தில் 2000 கோடி ரூபாய் செலவில் பிரிக்கெட் என்ற தனியார் நிறுவனம் 1250 வீடுகள் கொண்ட அடுக்குமாடி கட்டிடம் கட்ட விளம்பர திமுக அரசின் பல்வேறு துறைகள் அனுமதி அளித்துள்ளது பெரும் அதிர்ச்சியை ஏற்படுத்தியுள்ளது. இதன் மூலம் உலக அளவில் பெருமை சேர்க்கும் சதுப்பு நிலத்தை தனியாருக்கு தாரை பார்த்து சென்னை மக்களுக்கு துரோகம் இழைத்துள்ளது விளம்பர திமுக அரசு. மக்கள் மீது துளியும் அக்கறை இல்லாமல் இயற்கை வளங்களை சுரண்டியும் அழித்தும் அட்டூழியத்தில் ஈடுபடும் விளம்பர திமுக அரசிற்கு எதிர்கால சந்ததியினர் மீது துளியும் அக்கறை இல்லை என்பது இதன் மூலம் வெளிச்சத்திற்கு வந்துள்ளது. ஜெயா பிளஸ் செய்திகளுக்காக செய்தியாளர் நித்யானந்தன். நண்பர்களே, இன்றளவும் இந்த பூ உலகம் உயிர்ப்போடு வாழ்ந்து கொண்டிருக்கிறது என்றால் இயற்கை கொடுத்த பல்வேறு கொடைகளினால்தான் என்பதை நாம் உணர்ந்து கொள்ள வேண்டும். ஆறுகள், கடல்கள், நதிகள், இதுபோன்ற சதுப்பு நிலங்கள், பாலைவனங்கள் போன்றவை இயற்கை மனிதன் வாழ்வதற்கு உகந்த நிலமாக, வாழ்வியல் உள்ள ஒரு பூ உலகாக இயற்கை பல கொடைகளை அள்ளி கொடுத்திருக்கிறது. ஆனால் அந்த கொடைகளை இந்த மனிதன் காக்க தவறினால் அது
இந்த பூ உலகிற்கு மட்டுமல்ல மனித வாழ்வியலுக்கே எதிராக மாறிவிடும் என்பதை நமது வல்லுநர்கள் தொடர்ந்து எச்சரித்து கொண்டிருக்கிறார்கள். இதை மனிதர்களும் ஆட்சி அதிகாரத்தில் இருக்கிற அரசியல் புள்ளிகளும் அதிகார புள்ளிகளும் இதை உணர்ந்து கொள்ள வேண்டிய தருணத்தில் இருந்து கொண்டிருக்கிறார்கள். சதுப்பு நிலம் எவ்வளவு முக்கியத்துவம் வாய்ந்தது என்று 1971 ஈரான் நாட்டில் இருக்கிற ராம்சார் என்ற இடத்தில் 170க்கும் அதிகமான நாடுகள் கூட்டாக சேர்ந்து அது பாதுகாக்கப்பட வேண்டிய இடம் என்பதை உணர்ந்து ஒரு ஒப்பந்தத்தை போட்டிருக்கிறார்கள். அந்த அடிப்படையில்தான் பிறகு அந்த ஒப்பந்தத்தில் இந்தியா இணைந்து கொண்டு இந்திய நாட்டில் இருக்கிற எல்லா சதுப்பு நிலங்களையும் பாதுகாக்கப்பட வேண்டிய அவசியத்தை உணர்ந்து நாமும் அந்த ஒப்பந்தத்தில் இணைந்து கொண்டோம். அப்படி கணக்கெடுத்து பார்த்தால் கிட்டத்தட்ட இந்தியாவில் 13,06,719 ஹெக்டேர் பரப்பளவில் சதுப்பு நிலங்கள் இருந்து கொண்டிருக்கிறது. குறிப்பாக இந்தியாவில் 93 ராம்சார் நிலங்கள் கண்டறியப்பட்டு அதை மத்திய அரசும் மாநில அரசுகளும் பாதுகாத்து வருகின்றன. தமிழகம் என்று எடுத்துக்கொண்டால் தமிழகத்தில் கிட்டத்தட்ட 690 ஹெக்டேர் கிட்டத்தட்ட 1705 ஏக்கர் பரப்பளவில் சதுப்பு நிலங்கள் கண்டறியப்பட்டு இப்போது பாதுகாக்கப்பட்டு வருகின்றன. ஆனால் 1375 ஏக்கர் பரப்பளவிலான சதுப்பு நிலங்கள் தனியாருக்கும் பெரு நிறுவனங்களுக்கும் குடியிருப்புகளுக்கும் தாரை வார்க்கப்பட்டு விட்டது. ஆனால் இப்போது கையிருப்பில் இருக்கிற அந்த 690 ஹெக்டேர் பரப்பளவு, அதாவது 1705 ஏக்கர் பரப்பளவையாவது நாம் பாதுகாத்து கொள்ள வேண்டும் என்பதுதான் இப்போது நாம் உணர்ந்து கொள்ள வேண்டிய விஷயமாக இருக்கிறது. தமிழகத்தில் இருக்கிற அதிலும் பெரிய சதுப்பு நில பரப்பளவாக சென்னையில் தான் இருந்து கொண்டிருக்கிறது. அதுவும் பள்ளிக்கரணை தான் அந்த நிலப்பரப்பாக இருந்து கொண்டிருக்கிறது. பள்ளிக்கரணை என்பது 50 சதுர கிலோமீட்டர் பரப்பளவில் இருந்த ஒரு சதுப்பு நிலம். ஆனால் இப்போது அது மிக மோசமாக உருமாறி இருக்கிறது. இந்த நிலைமையில்தான் சதுப்பு நிலத்திற்குள்ளாகவே ஒரு பெரு கட்டுமான நிறுவனத்திற்கு தமிழக அரசு கிட்டத்தட்ட ஒரு 15 ஏக்கர் பரப்பளவை தாரை வார்த்திருக்கிறது. அந்த தனியார் நிறுவனம் 2000 கோடி ரூபாய் மதிப்பில் 1500 குடியிருப்புகளை கட்டுவதற்கு ஒப்புதல் பெற்றிருக்கிறது. இந்த ஒப்புதல் எப்படி பெற்றிருக்கிறது என்றால், ராம்சார் ஒப்பந்தத்தில் போடப்பட்டிருக்கிற பல்வேறு நிபந்தனைகள் மற்றும் சட்டதிட்டங்கள் விதிமுறைகளை எல்லாம் மீறுகிற வகையில் இந்த ஒப்புதல் நடந்திருக்கிறது. இந்த அனுமதி என்பது வழங்கப்பட்டிருக்கிறது. ராம்சார் நிலத்தை நாங்கள் பாதுகாப்போம் என தமிழக அரசு தொடர்ந்து சொல்லிக் கொண்டிருக்கிறது. ஆனால் சதுப்பு நிலத்தை பாதுகாப்பாமல், ராம்சார் நிலத்தை பாதுகாக்காமல் அதை அழிக்கின்ற வேளையில்தான் திமுக ஸ்டாலின் அரசு ஈடுபட்டு கொண்டிருக்கிறது என்பது இப்போது வெட்ட வெளிச்சமாகி இருக்கிறது. கிட்டத்தட்ட அந்த தனியார் நிறுவனம் பல நூறு கோடி ரூபாய்களை அதிகாரிகளுக்கு லஞ்சப்பணமாக கொடுத்து அதன் மூலம் அந்த சதுப்பு நிலத்தில் பெரும் கட்டிடத்தை கட்டுவதற்கு அனுமதி பெற்றிருக்கிறார்கள் என்ற குற்றச்சாட்டை இப்போது அறப்போர் இயக்கம் முன்வைத்திருக்கிறது. இந்த நிலைமையில் அறப்போர் இயக்கம் பல்வேறு குற்றச்சாட்டுகளை இந்த அரசின் மீதும், இந்த திமுக அரசு எப்படி ராம்சார் நிலமான அந்த சதுப்பு நிலத்தை தனியாருக்கு தாரை வார்த்து அதை நாங்கள் பெரிய அளவில் தொழில் முதலீடாக செய்துவிட்டோம் என முதலமைச்சரே ஒரு நிகழ்ச்சியில் பேசி மார்த்தட்டி கொள்ளுகிற அந்த அவலத்தை அம்பலப்படுத்தியிருக்கிறது. இந்த நிலைமையில்தான் பள்ளிக்கரணை மற்றும் பெரும்பாக்கம் ஆகிய இந்த பள்ளிக்கரணையிலிருந்து பெரும்பாக்கம் வரை இந்த சதுப்பு நிலம் பறந்து விரிந்திருக்கிற நிலைமையில் அதற்கு இடையில் ஒரு சாலை அமைக்கப்பட்டு மெட்ரோ திட்டங்கள்லாம் செய்யப்பட்டு இப்போது பெரும்பாக்கத்தில் இருக்கிற அந்த சதுப்பு நிலம் ஒரு தனி தீவாக மாற்றப்பட்டிருக்கிறது. அந்த பகுதியில்தான் அந்த பெரு கட்டுமான நிறுவனம், அதாவது மார்கன் பிரிகேட் ஐட்ஸ் என்ற அந்த கட்டுமான நிறுவனம் 15 ஏக்கர் பரப்பளவில் சதுப்பு நிலத்திற்குள் ஆக்கிரமிப்பு செய்து கட்டுமானத்தை நடத்துவதற்கான பூர்வாங்க அனைத்து வேலைகளிலும் இறங்கியிருக்கிறது. இந்த நிலைமையில் தான் இதை தடுத்து நிறுத்த வேண்டும் என கோரிக்கை வலுவாக எழுகிறது. அறப்போர் இயக்கம் இதில் முன்களத்தில் நின்று கொண்டிருக்கிறது. இந்த நிலைமையில் நமது செய்தியாளர் நித்யானந்தன் அந்த பெரும்பாக்கம் பகுதியில் அந்த கட்டுமான நிறுவனம் ஆக்கிரமித்து வைத்திருக்கிற அந்த இடத்திலேயே நின்று கொண்டிருக்கிறார். அவரிடத்தில் நாம் பேசலாம். நித்யானந்தன், நீங்கள் களத்தில் இருக்கிறீங்க. அறப்போர் இயக்கம் பல்வேறு குற்றச்சாட்டுகளை சொல்லியிருக்கிறாங்க. அந்த பெரும்பாக்கம் பகுதியில் இருக்கிற சதுப்பு நிலத்திற்குள்ளாகவே அந்த தனியார் நிறுவனத்திற்கு, கட்டுமான நிறுவனத்திற்கு 14 ஏக்கர் பரப்பளவில் இடம் ஆக்கிரமிப்பு செய்யப்பட்டு அதை அவர்களுக்கு அதிகாரப்பூர்வமாக தாரை வார்த்திருக்கிறார்கள். இந்த முறைகேடு பற்றி சொல்லுங்கள். அந்த புவியியல் எப்படி இருக்குது, அந்த பரப்பளவு எப்படி இருக்குது, உண்மையிலேயே அந்த நிறுவனம் சதுப்பு நிலத்திற்குள்ளாகத்தான் அமையப் போகிறதா? அந்த விளக்கத்தை நீங்கள் நேயர்களுக்கு சொல்லுங்கள்.
ஒட்டுமொத்தமாக 1247 ஹெக்டேர் அளவிற்கான இந்த ஈரநிலம் என்பது இருந்து கொண்டிருக்கிறது. இந்த ஈரநிலத்தினுடைய மிக முக்கியமான பங்களிப்பெல்லாம் செய்தி குறிப்பாக பார்த்தோம், நீங்களும் கூறியிருக்கிறீர்கள். இது ஈரான் நாட்டில் செய்யப்பட்ட ஒப்பந்தம். இந்த ராம்சார் என்பது, ராம்சார்னு ஒரு இடம் ஈரான் நாட்டில் இருக்கிறது. அந்த இடத்தில் தான் அந்த ஒப்பந்தம் கையெழுத்தானது. அதனால் இந்த பெயர் ராம்சார் அங்கீகாரம் பெற்ற ஒரு இடம் என்பது உலகளவில் பார்க்கக்கூடிய மிக முக்கியமான இடம். அந்த இடத்தை பாதுகாக்க வேண்டியது இந்திய அரசுடைய கடமையும் மாநில அரசுடைய கடமையும். என்றால் உலக நாடுகள் கேள்வி எழுப்பக்கூடிய ஒரு இடமாக அந்த இடம் இருக்கிறது. அந்த இடத்தில் வேறு யாரேனும் ஒரு இடத்தை அந்த இடத்தை ஆக்கிரமிப்பு செய்தாலும் உடனடியாக அரசு அதை அப்புறப்படுத்திவிட்டு அந்த இடத்திற்கான தொகையை கொடுத்துவிட்டு அந்த இடத்தை மீண்டும் பழைய நிலைமைக்கு கொண்டு வர வேண்டும். இதுதான் ஈரநிலத்துடைய மிக அடிப்படை ஆதாரமாக இருக்கக்கூடிய ஒரு இடம். அப்படிப்பட்ட ஒரு இடத்தை தான் தமிழ்நாடு அரசு தனியாருக்கு தாரை வார்த்திருக்கிறது என்ற ஒரு பிரச்சனை தான் தற்போது எழுந்திருக்கிறது. நாம் நேரடியாக அந்த காட்சிகளை பார்க்கலாம். இதுதான் ராம்சார் இடம். இந்த இடத்தை தான் தற்போது நம்முடைய ஒளிப்பதிவாளர் அஜய் நேரலையில் நமக்கு காண்பிக்கிறார். இந்த இடம் நாம் ஒளிப்பதிவாளர் காட்டக்கூடிய அந்த இடத்தை பார்க்கலாம். பல்லுயிர்கள் இங்கு வாழக்கூடிய இடமாக இருக்கிறது. அதே போல அங்க இருக்கக்கூடிய மாடுகள், ஆடுகள் எல்லாம் வந்திருக்கிறது, பறவைகள் இருக்கிறது, கண்ணுக்கு தெரியாத நுண்ணுயிர்கள் எல்லாம் இருக்கிறது. மனித சங்கிலி எப்படி இருக்கிறதோ அதுபோல விலங்குகளுக்குள்ளாக இருக்கக்கூடிய அந்த பரிணாம வளர்ச்சி எல்லாம் அடையக்கூடிய ஒரு இடமாக, பாரம்பரியமாக எத்தனையோ ஆண்டு காலமாக இயற்கை கொடுத்த வளமாக இந்த இடம் என்பது இருந்து கொண்டிருக்கிறது. எவ்வளவு பெரிய மழை வந்தாலும் தனக்குள் உரியக்கூடிய அளவிற்கான தண்ணீரை உள்வாங்கிக் கொள்ளக்கூடிய ஒரு இடமாக இந்த இடம் ராம்சார் ஈரநிலம் என்பது இருக்கிறது. இதைதான் சர்வதேச வல்லுநர்கள் இங்கு வந்து பார்வையிட்டு இந்த இடத்தை ராம்சார் அங்கீகாரம் வழங்குகிறார்கள். இது இந்திய அரசோ தமிழ்நாடு அரசோ ராம்சார் அங்கீகாரத்திற்கு உடனடியாக அவர்களே எடுத்துக்கொள்ள முடியாது. ராம்சார் அங்கீகாரம் என்பது உலக நாடுகள், சர்வதேச நாடுகள் வந்து பார்வையிட்டதற்கு பிறகாக இந்த அங்கீகாரம் வழங்கப்படும். அந்த அங்கீகாரம் கொடுக்கப்பட்ட ஒரு இடத்தை தான் தற்பொழுது தமிழ்நாடு அரசு சட்டத்திற்கு புறம்பாக இந்த தனியார் நிறுவனத்திற்கு அடுக்குமாடி கட்டிடம் கட்டுவதற்கான அனுமதி வழங்கியிருக்கிறது என்பதை அறப்போர் இயக்கம் அம்பலப்படுத்தியது கடந்த வாரம். அதன் பிறகு தான் இந்த விவகாரம் என்பது வெளியே வருகிறது. அதற்கு முன்னதாக வரை இப்படி ஒரு விவகாரம் என்பது நடைபெற்றுக் கொண்டிருக்கிறது என்று யாரும் வெளியே கூற மறுத்திருக்கிறார்களா அல்லது வெளியே தெரியாமல் இருந்ததா, மறைத்தார்களா என்ற பல்வேறு கேள்விகள் இருந்தது. ஆனால் ஒரு இயற்கை வளம் அழிகிறது என்றவுடன் அறப்போர் இயக்கம் அதை அம்பலப்படுத்துவதற்கு கிட்டத்தட்ட அதற்கான ஆவணங்கள் அனைத்தையும் திரட்டியதற்கு பிறகு செய்தியாளர் சந்திப்பு வைத்து அறப்போருடைய ஒருங்கிணைப்பாளர் ஜெயராமன் மற்றும் ராதாகிருஷ்ணன் உள்ளிட்டோர் அதை அம்பலப்படுத்தி இருந்தார்கள். வெளியே அம்பலப்படுத்தியதற்கு பிறகாக தான் இவ்வளவு பெரிய இயற்கையுடைய கொடை, இயற்கையோட வளத்தை இந்த ஆளக்கூடிய அரசு அழிக்கிறதா என்ற ஒரு கேள்வியுடன் ஜெயா பிளஸ் களமிறங்கியிருக்கிறது. அந்த காட்சிகளை தற்போது நாம் பார்த்து வருகிறோம். அந்த ஈரநிலத்தை ஒட்டி இருக்கக்கூடிய பகுதியில் தான் தற்பொழுது கட்டுகிறார்கள். ஆனால் ஈரநிலத்தை ஒட்டி இருக்கிற பகுதி என்று நாம் கூறினாலும் இந்த இடம் ஈரநிலம் தான் என்பதை ஆதாரபூர்வமாக அறப்போர் இயக்கம் அம்பலப்படுத்துகிறது. என்றால் இந்த இடம் ஒரு காலகட்டத்தில், அதாவது ஒரு காலகட்டம் என்று கூறுவதற்கு கூட தவறாக இருக்கலாம், ஆனால் ஒரு 4-5 ஆண்டுகளுக்கு முன்பு வரை இது ஈரநிலமாக தான் இருந்திருக்கிறது. இப்பொழுது இவர்கள் ஒரு 1250 அடுக்குமாடி குடியிருப்புகள் கட்டுகிறார்கள். 2000 கோடி ரூபாய் பட்ஜெட்டில் இதை கட்டுகிறார்கள். இந்த இடத்தில் கட்டுவதற்கு பதிலாக வேறு எங்கும் கட்டியிருந்தால் இவ்வளவு பெரிய பிரச்சனை இந்த நிறுவனத்துக்கோ அல்லது இவர்களுக்கோ எழுந்திருக்க வாய்ப்பில்லை. ஆனால் இது ஒரு ராம்சார் அங்கீகாரம் பெற்ற ஒரு இடம், பாதுகாக்கப்பட வேண்டிய ஒரு இடம். இந்த இடத்தில் தான் இதை கட்ட வேண்டுமா என்ற ஒரு கேள்வியை தான் தற்பொழுது அனைவருமே எழுப்புகிறார்கள். பொதுமக்கள் மட்டுமல்ல, அறப்போர் அம்பலப்படுத்தியதற்கு பிறகு சமூக ஆர்வலர்கள், ட்விட்டர்களில் எழுதுவர்கள் என அனைவருமே எழுதி கொண்டிருக்கிறார்கள். வளங்களை காப்பாற்ற வேண்டிய இயற்கை மீதான ஆர்வம் கொண்டவர்கள் அனைவருமே தொடர்ச்சியாக இது குறித்து பேசி வருகிறார்கள். அந்த வகையில் நம்முடைய ஒளிப்பதிவாளர் காண்பிக்கக்கூடிய காட்சிகளை பார்க்கலாம். ஈரநிலத்திற்குள்ளாக அந்த பகுதியில் அவர்கள் கட்டிடம் கட்டி கொண்டிருக்கக்கூடிய அந்த காட்சிகளை தற்போது நாம் பணிகள் நடந்து வருவதை நாம் பார்க்க முடிகிறது. இந்த நிலம் மட்டும் அந்த இடத்துல என்ன வேலை தொடர்ந்து செஞ்சிட்டு இருக்கிறாங்களா, என்ன நிலைமை? அடுத்ததாக நாம் அதுதான் காண்பிக்க முயற்சி செய்தோம். தொடர்ச்சியாக இந்த பகுதி நாம் ஈரநிலத்தை பார்த்தோம். அடுத்ததாக நேரடியாக நாம் வந்து பார்க்க போனோம். இந்த பகுதியில் தொடர்ச்சியாக அந்த பணிகள் நடைபெற்றுக் கொண்டிருக்கிறது. இதற்கு அனுமதி வழங்கியதுதான் முறைகேடு என்று தொடர்ச்சியாக கூறப்பட்டு வரக்கூடிய சூழலில் அந்த பணிகள் இன்னமும் நிறுத்தப்படவில்லை. தொடர்ந்து அந்த பணிகள் நடைபெற்றுக் கொண்டிருக்கக்கூடிய அந்த காட்சிகளை தற்போது நாம் பார்க்கிறோம். நம்முடைய ஒளிப்பதிவாளர் அஜய் நமக்காக பிரத்யேகமாக அந்த காட்சிகளை காண்பிக்கிறார். தொடர்ச்சியாக நேரலையில் பார்க்கக்கூடிய அந்த காட்சிகளை பார்க்கலாம். அவர்கள் கீழே இருக்கக்கூடிய அந்த ராம்சார் நிலத்திற்கு உள்ளாக இருக்கக்கூடிய மண்ணெல்லாம் தோண்டி அதன் பிறகாக பில்லர்கள் அமைப்பதும், பூமிக்கு உள்ளாக ஒரு அடுக்கு அல்லது 2 அடுக்குகள் கீழே பூமிக்கு உள்ளாக பார்க்கிங் வசதிகள், எப்பொழுதும் அடுக்குமாடி குடியிருப்புகள் கட்டுபவர்கள் கீழே தான், பூமிக்கு கீழாக தான் அந்த பார்க்கிங் வசதிகளை செய்வார்கள். அதற்கான அடித்தளமும் கட்டிடம் எழுப்புவதற்கான அந்த கான்கிரீட் போடக்கூடிய
போடுவதற்கு முன்னதாக செய்யக்கூடிய அந்த பணிகளை அமைக்கக்கூடிய அந்த காட்சிகளே தற்பொழுது நமக்காக நேரலையில் நம்முடைய ஒளிப்பதிவாளர் அஜய் காண்பிக்கக்கூடிய அந்த காட்சிகளை பார்க்கிறோம். ராம்சார் நிலத்தை ஒட்டிய இந்த பகுதியில் இவர்கள் செய்யக்கூடிய இந்த கட்டிட பணி என்பது இயற்கை வளத்திற்கு எதிரானது என்பது மிக முக்கியமாக நாம் பார்க்க வேண்டியிருக்கிறது. அது மட்டும் இல்லாமல் இவர்கள் இந்த பணி தொடர்ச்சியாக இரவு பகலாக 24 மணி நேரம் இந்த பணியை செய்து வரக்கூடிய அந்த காட்சிகளை நம்மால் பார்க்க முடியும். தொடர்ச்சியாக நாம் பார்க்கலாம். ஈரநிலத்தை ஒட்டி இருக்கக்கூடிய இந்த பகுதியில் தான் இந்த பணி என்பது நடைபெற்றுக் கொண்டிருக்கக்கூடிய அந்த காட்சிகளை நம்முடைய ஒளிப்பதிவாளர் காண்பிப்பார். நேரடியாக பார்க்க வேண்டும் என்றால் பார்க்கலாம். ஈரநிலத்தை ஒட்டி இருக்கக்கூடிய அந்த காட்சி, ஈரநிலத்தை ஒட்டிய பகுதியில் கட்டக்கூடிய அந்த கட்டுமான பணியும் நாம் பார்க்கலாம். ஆகவே தொடர்ச்சியாக இது ஈரநிலத்தை ஒட்டி இந்த பகுதியில் கட்டுகிறார்களா அல்லது ஈரநிலத்தில் தான் கட்டுகிறார்களா என்பதை அறப்போர் இயக்கம் அந்த ஆதாரபூர்வமாக எந்தெந்த சர்வே நம்பரில் இது இருந்திருக்கிறது, முன்னதாக நிலப்பதிவுகள் எப்படி செய்யப்பட்டிருக்கிறது என்பது குறித்தெல்லாம் தொடர்ச்சியாக அம்பலப்படுத்தி இருக்கிறார்கள். தொடர்ச்சியாக இவர்கள் இந்த அம்பலப்படுத்தியதற்கு பிறகாக தான் இந்த கட்டிட பணி இவ்வளவு நடைபெற்றிருக்கிறது என்று வெளிச்சத்திற்கு வந்தது. ஆகவே இந்த வெளிச்சத்திற்கு வந்ததற்கு பிறகாக தான் இது குறித்தெல்லாம் தொடர்ச்சியாக நாமும் ஆய்வு செய்து அதன் பிறகாக என்ன நடைபெறுகிறது என்பதை மக்களுக்கு காண்பிக்க வேண்டும். நம்முடைய எண்ணம் என்பது இயற்கையை பாதுகாக்கப்பட வேண்டும், இயற்கையை யாரும் அழிக்கக்கூடாது. இது போன்ற ஒரு நிலத்தை இன்னும் ஒரு 100 கோடி ரூபாயோ 1000 கோடி ரூபாயோ கொடுத்தால் கூட மீண்டும் கிடைக்கப்பெறாத ஒரு கொடை, இயற்கையோட கொடை, இதை அழிக்கிறார்கள் என்பதுதான் இதிலிருந்து நாம் பார்க்க வேண்டிய மிக முக்கியமான செய்தியாக இருக்கிறது. நம்மிடையே பேசுவதற்காக அறப்போர் இயக்கத்துடைய ஒருங்கிணைப்பாளர்களில் ஒருவராக இருக்கக்கூடிய ராதாகிருஷ்ணன் இணைந்திருக்கிறார். தொடர்ச்சியாக அறப்போர் இயக்கம் தான் இதை அம்பலப்படுத்தியிருந்தார். இதற்காக எத்தனை நாட்கள் இந்த ஆய்வு பணிகள் நடத்தியிருந்தீங்க? எதன் பிறகாக இப்படி ஒரு விவகாரத்தை கண்டுபிடிச்சிங்க? நீங்க சொன்னது போல சென்னையில மழைனாலே பயம் ஒரு தயக்கத்தை நமக்கு உண்டாகிட்டு இருக்கு. அது காரணம் இந்த மழை தண்ணி தேங்கி நிற்கிறது, அது மக்கள் வாழக்கூடிய இடங்கள்ல. அப்ப இதற்கு முன்பாக எங்கெல்லாம் இந்த மாதிரி பிரச்சனை இல்லாம இருந்தா இந்த சதுப்பு நிலங்கள் மழையே எந்த அளவு வந்தாலும் அது உரியறதுக்கான தன்மையோட இருக்கு. அப்ப அந்த பிரச்சனை இல்லாம இருந்தது. ஆனா 2023-24 காலகட்டங்கள்ல நாம தொடர்ந்து இந்த பகுதிகளை மழை வெள்ளங்கள் தேங்கி நிக்குது, மக்கள் வாழக்கூடிய பகுதியில் அன்றாடம் பிரச்சனைக்கு உட்படுது அப்படின்னு நம்ம சொல்லும் போது இந்த இடங்களை ஆய்வு செய்ய வரோம். அப்ப ஏற்கனவே இங்க பல்வேறு விதமான கட்டுமானங்கள் நடந்துகிட்டு இருக்கிறதுமே பார்க்க முடிஞ்சது. அதுக்கு டிகிங் பண்ணிட்டு இருந்ததை பார்த்தோம். அப்ப இந்த விவரங்களை நோட் பண்ணிக்கிட்டு இருந்தோம். இப்ப இந்த பெரும்பாக்கம் பகுதிகளில், பள்ளிக்கரணை பகுதிகளில் பெரிய அளவுல நீர் தேங்கியே நிற்கும், ஷேடோ இருக்கக்கூடிய இடங்கள், தண்ணி தேங்கி இருக்கக்கூடிய ஒரு இடமா இருக்கு. ஆனா இங்க கட்டுமானங்கள் எப்படி அனுமதி கொடுத்தாங்க, இதை நம்ம ஆய்வு செய்ய ஆரம்பிப்போம்னு சொல்லி அந்த மழையோட தாக்கத்துல தான் இதை எடுக்க ஆரம்பிக்கிறோம். இந்த சர்வே நம்பர்களை பார்க்கிறோம். இது பெரும்பாக்கத்தில் பொறுத்த வரைக்கும் ஏற்கனவே இருந்தது 445 சர்வே நம்பர் தான் கடைசி 1911, 1919 ஆண்டு அறிக்கைப்படி. அதற்கு பிறகான அந்த ரெவென்யூ ரெக்கார்ட் படி 445 தான் இறுதி சர்வே நம்பர். ஆனா அதற்கு பிறகு சர்வே நம்பர் இங்க உருவாக்கப்பட்டிருக்குன்றதையும் பார்க்க முடிஞ்சது. அது உருவாக்குனதுக்கு பின்னால 2022 8 ஏப்ரல் அப்போ ராம்சார்னு அறிவிக்கிறாங்க. ராம்சார் ஏர்னு உங்களுக்கு ஏற்கனவே முன்னால தெரிஞ்சிருக்கும், இந்த காணொலியில் தெரிஞ்சிருக்கும், நீங்க கூகுள்ல பார்க்க முடியும். இது பாதுகாக்கப்பட வேண்டிய பகுதி. அதாவது பள்ளிக்கரணை பகுதி ஏற்கனவே ஒரு 600 ஏக்கர் இருக்கு, 750 ஏக்கர் இருக்கு. இன்னொரு பக்கம் இன்னொரு 550 ஏக்கர் ஹெக்டேரை பொறுத்த வரைக்கும் இருக்கக்கூடிய இந்த பெரும்பாக்கம் காப்பு காடுகள் இதெல்லாம் சேர்ந்ததுதான். ராம்சார்னு அறிவிக்கிற அந்த தேதியிலிருந்தே இங்க எந்த விதமான கட்டுமானமும் செய்யக்கூடாது அப்படின்றது 2017 வெட்லாண்ட் ஆக்ட், ஈர நிலத்துடைய சட்டம் தெளிவாக தான் நமக்கு எக்ஸ்பிளைன் பண்ணிக்கிட்டு இருக்கு. அப்ப 2022 ஏப்ரல் அறிவிச்ச உடனே இவங்க என்ன செஞ்சிருக்கணும் அப்படின்னா, உடனடியா அந்த வேற ஏதாவது அப்ரூவல் வந்திருக்குன்னா அதை உடனடியா அன்றைய தினமே நிறுத்திருக்கணும். ஆனா ஜூலை மாதத்துல டிஓஆர்னு சொல்லக்கூடிய டர்ம்ஸ் ஆஃப் ரெஃபரன்ஸ் இந்த பிரிகேட் மார்கன் நிறுவனத்தின் மூலமாக இந்த அப்ரூவலுக்கு வர ஆரம்பிக்கிறாங்க, டிஓஆர் கொண்டு வர்றாங்க. அந்த டிஓஆர் கொண்டு வர உடனே இந்த சியா குழுமம் சொல்லுவோம், எஸ்சி சொல்லுவோம், இதான் அப்ரசல் கமிட்டி, இவங்க எல்லாம் இதை ப்ராசஸ் பண்றாங்க. வெகு விரைவாக 2024 இந்த குளோபல் இன்வெஸ்டர்ஸ் மீட் நடக்குது இல்லையா, அந்த மீட்டிலையும் இவங்க 2000 கோடி ரூபாய் முதலீடு கொண்டு வரதாகவும் சொல்றாங்க. அதுக்கு பிறகு வேகமாக ப்ராசஸை மேற்கொண்டு சொல்லப்போனா அந்த குளோபல் இன்வெஸ்டர்ஸ் மீட்ல இந்த பிரிகேட் மோர்கன் நிறுவனத்தோட எம்ஓயு தமிழ்நாடு அரசு முதலமைச்சர் அவர்கள், அதே போல தொழில்துறை அமைச்சர் டிஆர்பி ராஜா அவர்கள்லாம் அந்த மேடையில் இருக்கிறத நம்ம பார்த்திருப்போம். அதற்கு பிறகு வேகமாக இந்த சியா குழுமம், எஸ்சிஏ போன்ற அப்ரசல் கமிட்டி எல்லாம் உடனடியாக அப்ரூவல் பண்ணப்பட்டு ஃபாரஸ்ட் டிபார்ட்மெண்ட் அவங்க 65 மீட்டர் தொலைவில் இருக்கு அப்படின்னு ஒரு போலியான மோசடியான ஒரு அறிக்கை. அதன் அடிப்படையில் 2025 இந்த ஆண்டு ஜனவரி 20, 21 தேதிகளில் பிரிகேட் மோர்கன் நிறுவனம் அப்ரூவலுக்கு வர்றாங்க. சிஎம்டிஏ சொல்லக்கூடிய மெட்ரோபாலிட்டன் அத்தாரிட்டி அடுத்த 2-3 நாட்கள்லயே அப்ரூவல் ப்ராசஸை கொடுக்குறாங்க. இது எப்படி சாத்தியமாகுது?
இந்த நிலத்தை கொண்டு வர ஆரம்ப காலகட்டத்தில் ஃபாரஸ்ட் டிபார்ட்மெண்டா இருக்கட்டும், அதே போல கன்சர்ன் டிபார்ட்மெண்டா இருக்கக்கூடிய வனத்துறையா இருக்கட்டும், கடல்சார் பிரிவா இருக்கட்டும், சிஎம்டிஏவா இருக்கட்டும், இந்த விவரங்களை பார்த்த உடனேயே இந்த இடத்துல கட்டக்கூடாது, ராம்சார் நிலமாச்சு அப்படின்னு சொல்லியிருக்கணும். ஆனா எதன் அடிப்படையில் கொடுத்தாங்க, இங்க பின்னால பெரிய அளவிலான லஞ்சம் நடந்திருக்கா அப்படின்னு கேள்வி எழுப்பியிருக்கா இல்லையா? இப்ப இதனால என்ன இம்பாக்ட்னு கேட்கலாம். இம்பாக்டை பொறுத்த வரைக்கும் இந்த 14 ஏக்கர்ல கட்டக்கூடிய அந்த கட்டுமானத்துல ஏற்கனவே இந்த நாங்க வந்து பார்க்கும்போது இங்க எந்த கட்டுமானமே இல்ல, ஒரு திறந்த வெளிப்பரப்பா தான் இருந்தது. நீர்லாம் எந்த ஆண்டு வந்து நீங்க வந்து பார்வையிட வரீங்க, எந்த ஆண்டுல இது பிளைனா இருந்தது, எந்த ஆண்டுல இருந்து இந்த கட்டுமானம் கட்டப்பட்டிருக்கு? நாங்க 2023லயும் வந்து ஆய்வு செஞ்சிருக்கோம் இதே பகுதியை. அப்ப பெருமழையிலையும் பார்த்திருக்கோம், 2024 நவம்பர் டிசம்பர் பெருமழை காலத்திலையும் பார்த்திருக்கோம். சென்னை முழுசுமே தொடர்ந்து ஆய்வு செய்யக்கூடியதுல 2 வருஷமே வந்து பார்த்திருக்கோம். நீங்க வந்து பார்க்கிறப்ப என்ன நிலமா இருந்தது? இப்ப திறந்த வெளியா தான் இருந்தது, எந்த விதமான கட்டுமானமே கிடையாது. நீங்க ராம்சார்னு அறிவிச்ச தேதியிலிருந்து உடனடியாக அரசு என்ன பண்ணிருக்கணும், இந்த பகுதிகளில் நீங்க பதிவு செய்யறதையோ டெவலப்மெண்ட் பணிகளையோ ரத்து செஞ்சிருக்கணும். இது ஒரு பக்கம். ரெண்டாவது என்ன பண்ணிருக்கணும்னா, ராம்சார்னு இது வரையறை கொடுத்திருக்காங்க இல்லையா, அதற்கு பிறகான எல்லா விவரங்களும் இருக்குல்ல. 3 வருஷமா தமிழ்நாடு அரசு என்ன பண்ணுச்சு? அப்ப இந்த பகுதிகள்லாம் நாங்க எதுவுமே செய்ய மாட்டோம்ன்றத வெளிப்படையா அறிவிச்சிருக்கணும். சட்டமே அதுதான் சொல்லுது, செயல்பாட்டுக்கு வந்திருக்கணும். அப்ப இங்க முன்னுக்கு பின் அரசு ஏன் சொல்லுது, ஒன்னு ராம்சார்னு அறிவிச்சாச்சு அப்படின்னா அங்க எந்த ப்ராசஸும் நீங்க பண்ணிருக்க கூடாது. அப்ப அதுக்கான வேலையே துவங்கல அப்படின்னா கூட நீங்க உடனடியாக என்ன பண்ணிருக்கணும், இந்த பகுதிகள் வந்து அறிவிக்கப்பட்டிருக்கு, எந்த பணிகள் நாங்க இறுதி செய்யாத வரைக்கும், எந்தெந்த சர்வே நம்பர்கள் இங்க ராம்சாருக்குள்ள வருதுன்னு இறுதி செய்யாத வரைக்கும் அட்லீஸ்ட் அந்த பவுண்டரியை நீ ஃப்ரீஸ் பண்ணிருக்கணுமா இல்லையா? அப்ப அரசு அறிவிக்கக்கூடிய அறிவிப்பை முன்னுக்கு பின் முரணாக இருக்கு. அப்ப இது திட்டமிட்டு தெளிவாக சிஎம்டிஏ, சியா, எஸ்சிஎஸ்சி, அதுக்கப்புறம் வனத்துறை இவங்க எல்லாம் திட்டமிட்டு வேலை செஞ்சிருக்காங்க, இந்த அப்ரூவல் பண்ணிருக்காங்கன்றதான் நாம இதுல இருந்து தெரிஞ்சுக்கிறதா. இதுல குறிப்பா சிஎம்டிஏ 3 நாட்களுக்குள்ளாக வனத்துறை கொடுத்த 3 நாட்களுக்குள்ள அனுமதி வழங்கியதுன்னு அறப்போர் இயக்கத்துடைய அந்த செய்தியாளர் சந்திப்பில் கூறியிருந்தீங்க. அது உண்மையா? எத்தனை நாட்களுக்குள்ள சிஎம்டிஏல ஒரு அனுமதி வாங்குறதுன்றது ஒரு குதிரை கொம்பு அப்படின்வாங்க, இவங்களுக்கு 3 நாட்கள்ல கிடைக்குது. அதுக்குள்ள இருக்கக்கூடிய முரண்பாடுகள் என்ன, அதுக்குள்ள இருக்கக்கூடிய நடைபெற்ற விவகாரங்கள் என்ன? இதுல 2 விஷயம் பார்க்க வேண்டியது இருக்கு. ஒன்னு, 2024 ஜனவரியில நம்ம சர்வதேச மையத்துல வந்து MOU சைன் ஆகுது, 2000 கோடி ரூபாய் முதலீடு. இப்ப நமக்கு முதல்ல கேள்வி என்னன்னா, இது 2000 கோடி ரூபாய் முதலீடா, வீடு கட்டுறது ஒரு ஷார்ட் டேர்ம் டியூரேஷன்ல பணிகள் கிடைக்கும், நிரந்தர வேலை கிடைக்கிறதுக்கு வாய்ப்பு இல்லை. அப்ப இது முதலீடுன்னு சொல்லி கொண்டு வந்ததே ஒரு பக்கம் நமக்கு கேள்வியா இருக்கு. ரெண்டாவது பக்கம், இந்த பில்டிங் கன்ஸ்ட்ரக்ஷனுக்கும் 20% அட்வான்ஸா அந்த நிறுவனம் பெறுவதாக அவங்க வெப்சைட்ல வெளியிட்டு இருக்காங்க. அப்படி பார்க்கும்போது இது கட்டக்கூடியது நம்மள போட மக்கள் கொடுக்கக்கூடிய தொகையில தான் அந்த நிறுவனமே கட்டுது. அப்போ முதலீடுக்கு வரதாக சொல்லக்கூடிய தொகையும், இங்க பணி வேலை வாய்ப்புகள் கிடைக்கும் சொல்லக்கூடிய தொகையும், நிறைய வேலை வாய்ப்புகள் கிடைக்கின்ற எண்ணிக்கையும் குளறுபடியா இருக்கின்றது ஒரு பக்கம். அதற்கு பிறகாக எஸ்சிஎஸ்சி உடனடியாக அப்ரூவல் பண்ணுது, சியா குழுமம் அப்ரூவல் பண்ணுது. ஜனவரியில 2025 ஜனவரியில சிஎம்டிஏக்கு டேபிளுக்கு போகுது. அந்த அறிக்கையிலே கொடுத்திருக்காங்களே 2021 பிரிகேட் மோர்கன் லெட்டரின் அடிப்படையில் சிஎம்டிஏ 23ஆம் தேதி அப்ரூவல் கொடுத்திருக்காங்கன்றாங்க. சிஎம்டிஏ பொறுத்த வரைக்கும் தொழில் வளர்ச்சிக்காக நாங்கள் விரைவாக கொடுத்தான்னு ஏதோ ஒரு கதை சொன்னா கூட, இந்த ஆவணங்கள் பார்க்கும்போது சர்வே நம்பர் இருக்குல்ல, இந்த ராம்சார் வரையறையை நாங்கள் இன்னும் முடிவே செய்யல அப்படின்னு தெரியுதுல, அப்புறம் என்ன இப்படி கொடுக்குறீங்க? உங்களுக்கு சந்தேகம் இருக்குல்ல? அப்ப சேகர் பாபு அவர்கள் இதுக்கு ஆன்சர் சொல்லுமா இல்லையா? உங்களை கேட்காம சிஎம்டில மதிக்காம உங்களை மதிக்கவே இல்லையா? சிஎம்டில இருக்கக்கூடிய அதிகாரிகள் ஒரு அமைச்சரை மதிக்கவே இல்லையான்றது அமைச்சர் பதில் சொல்லட்டும். இல்ல டிஓஆர் படி இந்த MOU சைன் ஆனதுபடி 2000 கோடி முதலீடுனா 2000 கோடி எங்க முதலீடு வந்திருக்கு? டிஆர்பி ராஜா அமைச்சர் அவர்கள் பதில் சொல்லட்டும். இப்ப இந்த நிலையில கட்டிடம் கட்டிய எழுப்பு அந்த கட்டிடம் கட்டுவதற்கான அந்த அனைத்து பணிகளுமே பூர்வாங்க பணிகள் எல்லாம் தொடங்கி நடைபெற்று இருக்கு. இந்த நிலையில அறப்போர் இயக்கத்துடைய அடுத்த கட்ட நடவடிக்கை என்னவா இருக்கும்? நாம ஏற்கனவே தகுந்த ஆதாரங்களோட விளக்கங்களோட அரசுக்கு உரிய துறைக்கும் தெரியப்படுத்தியாச்சு, ஒன்றிய அரசுடைய துறைகளுக்கும் தெரியப்படுத்தியாச்சு. இதற்கான காலகட்டம் அரசு வந்து ஒரு சமீபத்தில் ஒரு அறிக்கை வெளியிட்டாங்க, ஒன்றுமே இல்லாத ஒரு 2-3 பேப்பர்ல ஏதோ எழுதி அமைச்சிருக்காங்க. அவங்களே என்ன சொல்லிருக்காங்கன்னா, ராம்சாருக்கான வேலை ராம்சார் லேண்ட்ல இருக்கா இல்லையான்னு சொல்லல. இந்த நிமிடம் அரசு நினைச்சிருந்தா கூட இது ராம்சார் பகுதிக்குட்பட்டதானே, அப்புறம் ஏன் டெவலப்மெண்ட் பண்ணிருக்கீங்க, உடனடியா இடை தடை கொடுத்திருக்கணுமா இல்லையா? அப்போ உங்களுக்கு திட்டமிட்டு இது நாங்க எதுவுமே பண்ண மாட்டோம், அரசு நாங்க எதுவுமே செய்யறதுக்காக இல்ல, இயற்கையை காப்பாற்ற மாட்டோம், மக்கள் வெள்ளத்துல அடிச்சுக்கிட்டு என்ன போனாலும் பரவாயில்ல, அவங்க உடைமைகள் என்ன ஆனாலும் பரவாயில்ல, நாங்க கவலைப்பட மாட்டோம், இயற்கை ஒரு பக்கம் எங்களுக்கு பொறுப்பே கிடையாது, அந்த சதுப்பு நிலத்தை பாதுகாக்கிற வேலைகள் எங்களோடதே இல்லைன்ற அரசு இன்னைக்கு அறிவிச்சதா தான் பாக்குறோம். அப்ப நம்ம அடுத்த கட்டமா வழக்கு நோக்கி நகரத்துக்கு சட்ட ரீதியாக முன்னெடுப்பு தயாரா இருக்கிறோம். ஆனா அரசுக்கான இப்ப ஒரு அறிக்கை கொடுத்திருக்காங்க, நாங்க வந்து இந்த ராம்சாருக்கான வேலைகளை 3 வருஷமா துவங்கவே இல்லைன்னு ஒரு வெள்ளை அறிக்கை கொடுத்திருக்காங்க. அப்போ ஒரு முதலமைச்சருக்கு தன்னுடைய ட்விட்டர்ல சமூக வலைதளங்கள்ல பொது நிகழ்வுகளை ஈரநலங்களாக அறிவிச்சது எங்களுக்கு பெருமைன்னு சொன்னவர் இன்றைய தினம் தங்களோட முகத்தை எங்க வச்சுப்பார்?
அமைச்சர் டிஆர்பி ராஜா 2000 கோடி முதலீடுன்னு சொன்னாரு. அவர் எங்க முகத்தை வச்சுப்பார்? என்ன கூட மதிக்காம சிஎம்டியில் அப்ரூவல் கொடுத்துட்டாங்களா அப்படின்றதுக்கு சேகர் பாபு அமைச்சர் முகத்தை எங்க வச்சுப்பார்? இப்ப இதுக்கான வெளிப்படையான அறிக்கையை பொதுவெளியில அரசு பேச சொல்லுங்க, சந்திக்க சொல்லுங்க. அறப்போர் இயக்கம் தயாரா இருக்கும். இந்த சர்வே நம்பர் 445 பல ஆண்டுகளாக இருக்கிறது ஏன் உடைக்கப்பட்டது? உறுதியா ஆவணம் நமக்கு கிடைச்சிருக்கக்கூடிய ஆவணங்கள், ஏற்கனவே ஆன்லைன்ல இருக்கக்கூடிய ஆவணங்கள், அவங்க கொடுத்த அறிக்கைகள், இது எல்லாம் அடிப்படையில் பார்க்கும்போது இதுக்கு எந்த விதம் ப்ராசஸ் கொடுக்கறதுக்கு அனுமதியே இல்லை. இங்க நீங்க கட்டடம் கட்டுறதுக்கு, டெவலப்மெண்ட் பண்றதுக்கு எந்த விதமான அனுமதியுமே இல்லை. அதான் ஆவணங்கள்ல சொல்லுது. ஆக்டும் அதை தான் சொல்லுது. செக்ஷன் 3 and 4 இந்த ராம்சார்னு அறிவிக்கப்பட்ட தினத்திலிருந்து அந்த பகுதியில் எந்த விதமான கட்டமைப்பும் பண்ணக்கூடாது. ஏன் பண்ணக்கூடாதுன்னா இங்க இயற்கை பாதிப்பு உண்டாகும், மக்களுக்கு பெரும் பாதிப்பு உண்டாகும். அதே போல இங்க வெள்ளங்கள் வருவதற்கு வாய்ப்பு இருக்கு. இந்த ஈர நிலத்தினால நமக்கு என்ன பாதுகாப்புனா வெள்ளம் உருவாவது தடுக்கப்படும், கடலில் உள்ளார வருது அரிப்பு தடுக்கப்படும். அதே போல இந்த நிலத்தடி நீர் அதிகமாகும். இன்னைக்கு இந்த கட்டமைப்பு கொடுத்ததுனால என்ன ஆகும்னு வச்சுக்கோங்க. இன்னைக்கு இதே பகுதி அடுத்த ஒரு வாரம் மழையில வரவிருக்கக்கூடிய ஆண்டுகள்ல மழை பெய்யுதுன்னா தண்ணி தேங்கி நின்றுச்சோன்னா இந்த 1000 குடும்பமும் அனாதியாக போய் நிற்பாங்க. இப்ப அவங்களுக்கு உணவு கொடுக்கறதுக்கு தான் மாநகராட்சியும் சிஎம்டியும் முடிவு செய்ய போதா? இப்போ தொடர்ந்து நம்ம அரசை கேட்கிறோன்றதான் உரிய சட்ட நடவடிக்கையை மேற்கொள்ள முயற்சி செய்யும். நான் பார்த்திருக்கலாம், சென்னை மக்கள் வெள்ள பாதிப்புகளின் பொழுது எவ்வாறு பாதிக்கப்படுகிறார்களோ அதிலிருந்து மீட்கக்கூடிய ஒரு இடமாக இந்த ஈரநிலங்கள் இருக்கிறது. இந்த ஈரநிலங்களை பாதுகாக்க வேண்டிய அரசு தவறிவிட்டது. இனியும் இதற்கான அனுமதிகள் தொடர்ச்சியாக வழங்கப்பட்டு வந்தாலோ அல்லது கட்டுமானம் கட்டுவதற்கு இனியும் அரசு வேடிக்கை பார்த்தால் மக்களுக்கு பாதிப்பு இருக்கும். இந்த இடங்களில் இருக்கக்கூடிய மக்களை, இது ஒரு 10 கிலோமீட்டர் சரௌண்டிங்கில் இருக்கக்கூடிய இடங்களை இந்த ஈரநிலங்கள் தான் பாதுகாத்துக் கொண்டிருக்கிறது. இந்த ஈரநிலங்களை காப்பது அரசுடைய கடமை என்று அறப்போர் இயக்கம் வலியுறுத்துகிறது. சட்டம் சொல்வதை தமிழ்நாடு அரசு கடைபிடிக்க வேண்டும். முறைகேடாக எந்த அனுமதியும் கொடுக்கப்பட்டிருந்தால் அதை ரத்து செய்ய வேண்டும் என்பது அறப்போர் இயக்கத்துடைய வலிமையான கோரிக்கையாக இருக்கிறது. அதை தான் நாமும் வலியுறுத்துகிறோம். இயற்கையை பாதுகாக்க வேண்டும் என்பதுதான் ஜெயா பிளஸ் உடைய மிக முக்கியமான கோரிக்கை. அரசிற்கு இந்த நேரத்தில் இதை தான் நாமும் வலியுறுத்துகிறோம். நிச்சயமாக நித்யானந்தன், களத்திற்கு சென்று பெரும்பாக்கம் சதுப்பு நிலம் எந்த அளவிற்கு ஆக்கிரமிக்கப்பட்டிருக்கிறது, அது மட்டுமல்ல அறப்போர் இயக்கத்தினுடைய கருத்து என்ன, அவர்கள் என்ன மாதிரியான நடவடிக்கைகளை முன்னெடுக்கப் போகிறார்கள் என்ற கள நிலவரத்தை விரிவாக நேரலையில் வந்து வழங்கியமைக்கு நன்றி. நண்பர்களே, பள்ளிக்கரணை சதுப்பு நிலம் எந்த அளவிற்கு பறந்து விரிந்ததாக இருந்தது, ஆனால் இப்போது அதனுடைய நிலைமை என்ன என்பது மிகப்பெரிய கவலையாகவும் வேதனையாகவும் இருக்கிறது. சென்னை மக்களுடைய உயிராதாரம் மட்டுமல்ல, பல்வேறு உயிர்களின் பல்லுயிர் பெருக்கத்தினுடைய கேந்திரமாகவும் அது இருந்து கொண்டிருக்கிற நிலைமையில் இப்போது அந்த பள்ளிக்கரணை சதுப்பு நிலம் இப்போது ஆக்கிரமிப்புக்கு ஆளாகி இருக்கிறது. பல்வேறு பெரு நிறுவனங்கள் அங்கு கட்டுமானங்களை கட்டுவதற்கு களம் இறங்கியிருக்கிறார்கள். தமிழக அரசும் அதை தாரை வார்க்க தொடங்கியிருக்கிறது. இதை உடனே தடுத்து நிறுத்த வேண்டும் என்பதுதான் ஜெயா பிளஸினுடைய கோரிக்கை, பல்வேறு இயற்கை சமூக ஆர்வலர்களுடைய வலியுறுத்தலாக இருந்து கொண்டிருக்கிறது. இந்த நிலைமையில் கடந்த 20 ஆண்டுகளில் பள்ளிக்கரணை சதுப்பு நிலம் எப்படி உருமாறியிருக்கிறது என்பதை நாம் பார்க்க இருக்கிறது. குறிப்பாக 2010 ஆண்டு முதல் 2015, அதாவது 2010, 2015 ஆண்டு, 2020 ஆண்டு, 2025 ஆண்டு என 5 ஆண்டுகளாக ஒவ்வொரு 5 ஆண்டுக்கும் அந்த நிலப்பரப்பு எப்படி உருமாறி இருக்கிறது என்பதை நாம் ஒரு வரைபடத்தின் மூலமாக, சேட்டலைட் இமேஜின் மூலமாக நாம் பார்க்கலாம். இந்த நிலையில் 2010 ஆண்டு இப்போது நீங்கள் இந்த பார்த்து கொண்டிருக்கிற இந்த இடம் பார்த்தீங்கன்னா அது சோழிங்கநல்லூருடைய சிக்னல். இந்த இடத்திலிருந்து அப்படியே லெஃப்ட் எடுத்தோம்னா நேராக பெரும்பாக்கம் சாலை வந்து வருகிறது. அதாவது இது வந்து ஒரு சதுப்பு நிலம், பள்ளிக்கரணை நிலப்பரப்பு சதுப்பு நிலம் இந்த இடத்துல இருக்கிறது. பெரும்பாக்கம் வரை அந்த சதுப்பு நிலம் இருக்கிறது. அதாவது பள்ளிக்கரணையிலிருந்து கிட்டத்தட்ட ஒரு 4-5 கிலோமீட்டர் நீளத்திற்கு அந்த சதுப்பு நிலம் பறந்து விரிந்திருக்கிற பகுதி. அதுக்கிடையில் பார்த்திங்கன்னா இப்போது இந்த பெரும்பாக்கம் நெடுஞ்சாலை என்பது குறுக்க அந்த சதுப்பு நிலத்தை துண்டா வெட்டி அந்த சாலை அமைக்கப்பட்டிருக்கிறது. அதனுடைய காட்சிகளை தான் நாம் இந்த பார்க்குறோம். இந்த க்ரீனாக தெரியுது இல்லையா, இதுதான் சதுப்பு நிலம். இது எப்படின்னா பெரும்பாக்கத்தினுடைய பகுதியில், பெரும்பாக்கத்தில் இருக்கிற மார்ஷ்லேண்ட் அப்படின்னு இதில் குறிப்பிட்டிருக்கிறாங்க. இப்போ நாம் பார்க்கலாம், இந்த சாலை அமைச்சிருக்கிறாங்க. இந்த சாலையை இந்த நிறுவனங்கள்லாம் இப்போது சாதகமாக பயன்படுத்தி கொண்டு இந்த இடத்துல பாருங்கள், இந்த சாலை ஓரமாக இந்த சதுப்பு நிலம், இங்கே சதுப்பு நில பரப்பலை ஒட்டி இந்த சாலையை ஒட்டிய ஒரு இடத்த வந்து ஆக்கிரமிச்சிருக்காங்க பாருங்கள். 2010 இந்த காட்சியை வந்து இந்த இடம் பார்த்திங்கன்னா ஒரு ட்ரையாக இருக்குது, பெரிய அளவில் ஆக்கிரமிப்பில் தண்ணி நிலப்பரப்பு இருக்குது, பக்கத்தில் இருக்குது. இதை வந்து
கலாஷ் நகர் கைலாஷ் நகர் இருக்குது. இங்கே பார்த்தீங்கன்னா பிரியதர்ஷினி நகர் உருவாகி இருக்குது அப்படி போட்டிருக்காங்க. அதில் குடியிருப்புகள்லாம் இங்கே இல்லவே இல்லை பாருங்கள். இது முழுக்க முழுக்க அது ஒரு தண்ணி சூழ்ந்த இந்த சதுப்பு நிலம் க்ரீனரியாக ஃபுல்லாக இருக்கிறத நம்ம பார்க்க முடியுது. இந்த நிலம் அடுத்த 5 ஆண்டில் 2015 பாருங்கள், 2015 கிளியராக நமக்கு தெரியுது சதுப்பு நிலம். இது நீர் நிலை அதிகமாக இருக்குது, தண்ணி வந்து மழை பெஞ்ச நேரம் போல் அந்த இமேஜில் நமக்கு தெளிவாக தெரியுது. இது முழுக்க அது க்ரீனரியாக இருக்குது. இந்த ரோடு வந்து போட்டாங்க எங்கே சோழிங்கநல்லூர்லேருந்து டுவார்ட்ஸ் அது மேடவாக்கம் நோக்கி அது தாம்பரத்தை நோக்கி போகிற ஒரு முக்கியமான சாலை. இப்போ இந்த ரோட்டில் தான் இப்போது மெட்ரோ பணிகளும் தொடர்ந்து நடந்துகிட்ருக்கு. மேலே மெட்ரோ பிரிட்ஜும் போக இருக்கிறது. இந்த இடத்துலையும் பார்க்கலாம், பெரிய அளவில் ஆக்கிரமிப்புகள் இல்லை, குறைந்த அளவில் தான் இருக்குது. ஃபுல்லாக க்ரீனரியாக இருக்குது. சதுப்பு நிலத்தினுடைய பகுதிகள் பறந்து விரிந்திருக்கிறது. தண்ணி சூழ்ந்த அந்த தண்ணீர் சூழ்ந்த ஒரு பகுதியாக நன்னீர் சதுப்பு நிலமாக அந்த பெரும்பாக்கம் சதுப்பு நிலம் தொடர்ந்து இருந்து கொண்டிருக்கிறது. கீழே பாருங்கள், பெரும்பாக்கம் மார்ஷ்லேண்ட் தெளிவாக தெரிகிறது. ஆனால் இந்த இடத்துல பார்த்திங்கன்னா பள்ளிக்கரணைக்கும் இதுக்கும் ஒரு பெரிய தொடர்பு இருந்தது. பள்ளிக்கரணை சதுப்பு நிலம் தான், இது ஒரே சதுப்பு நிலம் தான். ஆனால் இப்போ இந்த ரோடு போட்டு இந்த குறுக்க இந்த பகுதியெலாம் பார்த்திங்கன்னா ஐடி கம்பெனிஸ் எல்லாம் இந்த இடத்துல கட்டினதுனால இது ஒரு தீவு மாதிரி தனியாக அந்த பெரும்பாக்கம் நிலப்பரப்பு வந்து ஒரு தீவு போல் மாறி இருப்பதை நாம் பார்க்க முடிகிறது. இப்போ இந்த அம்புக்குறி போட்டு காட்டுறாங்க பார்த்திங்களா, இந்த இடம் தான் அந்த நிலப்பரப்பு வந்து ஆக்கிரமிப்பு வந்து நடக்கப் போகிறது. அது கிட்டத்தட்ட 2021 அதுக்கு அங்கீகாரம் கொடுத்து அந்த இடத்துல அவங்க ரப்பீஸ் கொட்டியிருப்பாங்க. இப்போ 2020 எப்படி இந்த சதுப்பு நிலம் மாறிச்சுன்னு பார்க்கலாம். பார்த்திங்களா, இந்த சாலை ஏற்கனவே நான் சொன்னது போல் இந்த இடத்துல பார்த்திங்கன்னா இந்த 2010 2015 இந்த இடம் பார்த்திங்கன்னா ரொம்ப நீர் சூழ்ந்த ஒரு பகுதியாக இருந்திருக்கும். ஆனால் இப்போ பாருங்கள், இந்த லைட்டாக இந்த இடத்துல கொஞ்சம் கொஞ்சமாக கட்டடங்களுடைய எண்ணிக்கை வந்து அதிகரிச்சிருப்பதை பார்க்க முடியுது. ஏற்கனவே பார்த்தோம்ல பிரியதர்ஷி நகர் 2010 2015 இந்த இடத்துல வந்து தண்ணீர் சூழ்ந்த ஒரு பகுதி. ஆனால் இப்போ பார்த்திங்கன்னா அப்படியே கட்டிடங்கள்லாம் நிறைய உருவாகிருக்கு பாருங்கள். சதுப்பு நிலத்தில் அது ட்ரை ஆகும். சதுப்பு நிலம்னா எல்லா நேரத்துலையும் அதில் தண்ணி தேங்கி நிற்காது. கோடை காலங்களில் அது வந்து காய்ந்து ஒரு தரைப்பகுதியாக நிலப்பரப்பாக அது மாறுவதற்கு வாய்ப்பு இருக்கிறது. அந்த நேரத்தில் என்ன பண்ணுவாங்கன்னா இந்த இடத்துல ஃபுல்லாக மண் கொட்டி முரம்பு கற்கள் கொட்டி ரப்பீஸ் கொட்டி அந்த இடத்த வந்து நிலப்பரப்பாக மாற்றி இந்த இடத்துல பிளாட்டை போட்டுருவாங்க. போட்டு இதுக்கு வந்து பட்டா வாங்கிடுவாங்க, சிஎம்டி அப்ரூவ்டு வாங்கிடுவாங்க. இந்த மாதிரி வந்து கட்ட ஆரம்பித்தது தான். பாருங்கள், இந்த பிரியதர்ஷி நகரில் 2010-15 ஒன்றுமே இல்லாமல் இருந்தது. ஆனால் இப்போ பார்த்தீங்கன்னா குடியிருப்பு கொஞ்சம் கொஞ்சமாக அந்த குடியிருப்புகள் உருவாகி இருக்கிறது. இதே போல் இந்த மார்கன் பிரிகேட் ஹைட்ஸ் என்ற நிறுவனம் இந்த இடத்துல பாருங்கள் மண் கொட்டியிருக்காங்க. இந்த மண்ணை கொட்டி உருவாக்குறாங்க. இப்போது 2025 என்ன நிலமன்னு பார்க்கலாம். பாருங்க, 2025 2020 பார்க்கும்போது இந்த இடத்துலலாம் நிறைய இடங்கள் நீர் பரப்பாக இருந்தது. ஆனால் இப்போ முழுக்க இந்த பகுதி முழுக்க ஆக்கிரமிக்கப்பட்டு குடியிருப்புகளாக மாறிவிட்டன. பள்ளிக்கரணை அந்த பெரும்பாக்கம் சதுப்பு நிலம் பள்ளிக்கரனுடைய ஒரு பகுதி தான். இது பெரும்பாக்கத்துலேயும் இந்த சேர்ந்து வரதுனால இது பெரும்பாக்கம் சதுப்பு நிலம்னு குறிப்பிட்றாங்க. இந்த இடத்துலலாம் பாருங்கள் எப்படி ட்ரையாக இருக்குது. இந்த இடத்துல 2010, 15, 20 வரை எந்த ஆக்கிரமிப்புமே இல்லை. ஆனால் இப்போ பார்த்தோம்னா 2025 நம்ம இந்த மார்க் பண்ணுற இடம் இந்த இடத்துல தான் இந்த மார்கன் பிரிகேட் ஹைட்ஸ் என்ற அந்த தனியார் கட்டுமான நிறுவனம். கிட்டத்தட்ட இது பார்த்தா ஒரு சின்ன இடமா தெரியலாம் உங்களுக்கு. ஆனால் அது 15 ஏக்கர் பரப்பளவு. அந்த பரப்பளவு முழுவதும் அவங்க என்ன பண்ணிக்கிறாங்க, சதுப்பு நிலத்தில் மண் கொட்டி அதை ஃபில் பண்ணி அந்த இடத்த வந்து ஒரு ஃப்ளாட் மாதிரி ஒரு சாதாரண ஒரு நிலப்பரப்பு மாதிரி மாற்றி அந்த இடத்துல ஒரு 6 சர்வே எண் வருது. அந்த பகுதி முழுக்க அவங்க பேரில் பட்டா செய்து அதை ரிஜிஸ்டர் செய்து அந்த இடத்துல சிஎம்டிஏ கிட்ட கொடுத்து அனுமதி வாங்கி வனத்துறை அதுவும் சென்னை பெருநகர வளர்ச்சி குழுமம் உள்ளிட்ட அமைப்புகள் இடத்துலலாம் அவசர கதியில் அனுமதி பெற்று இந்த இடத்துல கட்டுமானம் என்பது தற்போது நடந்து கொண்டிருக்கிறது. இதை தான் அறப்போர் இயக்கம் நேரடியாக களத்துக்கு போய் அதை பார்த்துவிட்டு அவர்கள் என்ன இது சதுப்பு நிலத்தில் இவ்வளவு பெரிய கட்டுமானம் எப்படி வந்தது, இதற்கு எப்படி அனுமதி வாங்கினார்கள் என்று அவர்கள் இப்போது கேட்டு இப்போது அது சர்ச்சையாக மாறி இருப்பதை நாம் பார்க்க முடிகிறது. இதுதான் இப்போது நமது செய்தியாளர் களத்துக்கு போய் அந்த இடத்துல ஒரு இடத்தை காமிச்சார் இல்லையா,
நாம் நேரடியாக பார்த்தோமே, அந்த இடத்துல இப்போது மார்கன் பிரிகேட் ஹைட்ஸ் என்ற அந்த கட்டுமான நிறுவனம் 2000 கோடி ரூபாய் பொருட்செலவில் 1500 லக்ஸுரி ஃப்ளாட்ஸ் வில்லாக்களை அவர்கள் கட்டி கொண்டிருக்கிறார்கள். இதுதான் நாம் நேரடியாக பார்த்தோம். முதலாக ஜெயா ப்ளஸ் தொலைக்காட்சி களத்துக்கு போய், அதாவது சதுப்பு நிலத்தில் இந்த கட்டுமானத்தை தொடரக்கூடாது, அந்த பணிகளை நிறுத்த வேண்டும்னு எல்லோரும் வலியுறுத்தி கொண்டிருக்கிற நிலைமையில், ஆனாலும் கூட அந்த பணி என்பது தொடர்ந்து நடந்து கொண்டிருப்பதை நமது செய்தியாளர் களத்தில் காமிச்சார். சேட்டலைட் இமேஜும் நமக்கு மிகப்பெரிய ஒரு அதிர்ச்சியை தரும் வகையில் இருக்கிறது. 2010, 15, 20 ஆகிய நேரங்களில் எந்த அளவுக்கு சதுப்பு நிலம் பறந்து விரிந்திருந்தது. ஆனால் இப்போது கடைசி அந்த திமுக ஆட்சிக்கு வந்த இந்த 5 ஆண்டுகளில் மொத்த சதுப்பு நிலங்களும் தனியாருக்கு தாரை வார்க்கப்பட்டிருக்கிறது என்பதை நாம் ஆதாரபூர்வமாக பார்த்தோம். நாம் ஒளிப்பதிவு செய்தால் பொய் சொல்லலான்னு மற்றவங்க சொல்ல முடியும். ஆனால் இது சேட்டலைட் இமேஜின் மூலமாக பதிவாகி இருக்கிற ஒரு காட்சியை தான் நாம் ஆதாரமாக பார்த்தோம். இந்த நேரத்தில் இந்த சதுப்பு நில பணிகளை தொடரக்கூடாதுன்னு பலரும் வலியுறுத்தி கொண்டிருக்கிற நிலைமையில் அஇஅதிமுகவினுடைய பொதுச் செயலாளர் புரட்சித்தாய் சின்னம்மா அவர்கள் இதை கண்டித்தது மட்டுமில்ல, உடனடியாக அந்த சதுப்பு நிலத்தை பாதுகாப்பதற்கான வேலைகளில் இந்த அரசு தீவிரம் காட்ட வேண்டும், சதுப்பு நிலத்தினுடைய பவுண்டரி லைனை வரையறை செய்ய வேண்டும்னு வலியுறுத்தியது மட்டுமல்ல, இது போன்ற பணிகளை தொடரக்கூடாது, இதில் அனுமதிக்கக்கூடாது என இந்த அரசுக்கு புரட்சித்தாய் சின்னம்மா அவர்கள் வலியுறுத்தி பேட்டி கொடுத்திருக்கிறார். அதை நாம் பார்க்கலாம். தீர்ப்பாயமே சொல்லியிருக்கு, அதை யாரும் எதுவும் டச் பண்ணக்கூடாது அப்படின்னு சொல்லியிருக்காங்க. கிட்டத்தட்ட 698 ஹெக்டர் அது. அதில் அதை சுற்றி ஒரு கிலோமீட்டர் வரைக்குமே எந்த கட்டடங்களும் இருக்கக்கூடாது. இப்போ சென்னையில் இந்த அளவுக்கு ஒரு சின்ன மழை பெஞ்சா கூட அந்த தண்ணி போகிறதுக்கு வழி இல்லாமல் இருக்குது. அந்த காப்பு காடுங்கிறது மஸ்ட் இருக்கணும். அதில் போய் கொடுத்துருக்காங்க அப்படிங்கும்போது அது தவறு தான். அதை முதலமைச்சர் கேன்சல் பண்ணால் நல்லது. ஏன்னா இது பொதுமக்களுக்கும், இப்போ சென்னையில் ஜனத்தொகையை பார்த்தீங்கன்னா ரொம்ப அதிகம். அப்படி இருக்கும்போது அந்த காப்பு காடுங்கிறத நம்ம ரீட்டைன் பண்ணி ஆகணும். அந்த சமூக பொறுப்பு ஆட்சியாளருக்கு இருக்கணுங்கிறத நான் சொல்லிக்கிறேன். நண்பர்களே, சதுப்பு நிலம் பாதுகாக்கப்பட வேண்டும் என அறப்போர் இயக்கம் சொல்கிறது, பல்வேறு சமூக ஆர்வலர்கள் சொல்கிறார்கள். தொடர்ந்து புரட்சித்தாய் சின்னம்மா அவர்கள் இந்த அரசுக்கு இடித்து உரைத்திருக்கிறார். சதுப்பு நிலம் என்பது பறந்து விரிந்த பகுதி, அதில் எப்படி தனியாருக்கு அனுமதி கொடுக்க முடியும், உடனே இந்த அரசு அதை தடுத்து நிறுத்த வேண்டும், எந்த விதமான கட்டுமானங்களும் அங்கே வரக்கூடாது என புரட்சித்தாய் சின்னம்மா வலியுறுத்தியதை நாம் பார்த்தோம். இந்த நேரத்தில் அந்த சதுப்பு நிலம் எவ்வளவு முக்கியத்துவம் வாய்ந்தது என்பதை நாம் இவ்வளவு நேரம் பார்த்து கொண்டிருந்தோம். கிட்டத்தட்ட அந்த பள்ளிக்கரணை சதுப்பு நிலத்தில் 65 வகையான வலசை பறவைகள் என்றால் வெளிநாட்டிலிருந்து இந்தியாவை நோக்கி பல்லாயிரம் கிலோமீட்டர்கள் பறந்து பயணித்து நமது பள்ளிக்கரணையை நோக்கி அந்த பறவைகள்லாம் கொண்டிருக்கிறது. ஆஸ்திரேலியா, ஆப்பிரிக்கா, அமெரிக்கா, நியூசிலாந்து போன்ற நாடுகளில் இருந்தெல்லாம் கூட நமது பள்ளிக்கரணையை நோக்கி கொண்டிருக்கிறது அந்த பறவைகள். அப்படியென்றால் நாம் எவ்வளவு மகத்துவமான ஒரு நிலப்பரப்பில் இருந்து கொண்டிருக்கிறோம் என்பதை நாம் புரிந்து கொள்ள வேண்டும். சென்னை என்பது இந்த அளவிற்கும் எவ்வளவு பெரிய பெருமழை, பெருவெள்ளம் போன்ற நேரங்களிலும் கூட சென்னை தொடர்ந்து பாதுகாப்பாக இருக்கிறது என்றால், சென்னையை பாதுகாத்து கொண்டிருப்பது எது தெரியுமா? இந்த சதுப்பு நிலங்கள் தான் என்பதை நாம் புரிந்து கொள்ள வேண்டும். அந்த பல்லுயிர் பெருக்கம் மட்டுமல்ல, சென்னை மக்கள் உயிர்ப்போடு பாதுகாப்பாக இயற்கை பேரிடர் நேரங்களில் பத்திரமாக, அதாவது பெருமழை பெய்யும் போதெல்லாம் கூட ஓரளவுக்கு வெள்ளம் அதிரடியாக இந்த திமுக அரசு இப்போது கட்டியிருக்கிற வடிகால் பணிகளினால் வெள்ளம் வடிவதில்லை. ஆனால் இயற்கை நமக்கு ஒரு கொடையை அளித்திருக்கிறது, அவைதான் சதுப்பு நிலம். எவ்வளவு பெரும் மழை பெய்தாலும் வெள்ளம் உருவானாலும் கூட உடனே அந்த வெள்ளத்தை தனது பக்கம் ஈர்த்து அது ஒரு பஞ்சு போல அந்த வெள்ளத்தை தன்னகத்தை ஈர்த்து கொண்டு சென்னையினுடைய அந்த நிலப்பரப்பை ட்ரை ஆக்கி மக்களை பத்திரமாக வாழ வைத்து கொண்டிருப்பது சதுப்பு நிலங்கள் தான் என்பதை மக்கள் புரிந்து கொள்ள வேண்டும். இயற்கை ஆர்வலர்கள் அதை தொடர்ந்து வலியுறுத்தி கொண்டிருக்கிறார்கள். இது போன்ற இடத்தை இயற்கை நமக்கு கொடையாக கொடுத்திருக்கிறது, அதை நாம் பாதுகாத்து கொள்ள வேண்டும். இந்த நிலைமையில் அந்த சதுப்பு நிலம், அதில் கட்டப்படுகிற கட்டுமானங்கள்லாம் சட்டத்துக்கு விரோதமானது. எனவே
அந்த கட்டுமானங்களை தடுத்து நிறுத்த வேண்டும். அது மட்டுமல்ல, சதுப்பு நிலங்கள் என்பது தொடர்ந்து பாதுகாக்கப்பட வேண்டியது. எனவே அதனுடைய பவுண்டரி லைன், அதனுடைய எல்லைகளை வரையறை செய்கின்ற பணியில் இந்த தமிழக அரசு உடனடியாக இறங்க வேண்டும். எந்த தனியாருக்கும் இனி சதுப்பு நிலங்கள் தாரை வார்க்கப்படக்கூடாது. பல ஏக்கர் பரப்பளவில் இருந்த சதுப்பு நிலம் ஏற்கனவே ஆக்கிரமிப்பு செய்யப்பட்டு குறைந்து விட்டது. இப்போது நம்மிடத்தில் இருக்கிற மீதி இருக்கிற அந்த நிலத்தையாவது நாம் பாதுகாத்து கொள்ள வேண்டிய சூழலில் நாம் இருந்து கொண்டிருக்கிறோம். இந்த நிலைமையில் இந்த சதுப்பு நிலம் எவ்வளவு முக்கியத்துவம் வாய்ந்தது, அது ஏன் பாதுகாக்கப்பட வேண்டும், அதனுடைய மகத்துவம் என்ன என்பதையெல்லாம் இவ்வளவு நேரம் நாம் பார்த்தோம். நம்மோடு நேரலையில் இணைப்பில் வந்து சதுப்பு நிலத்தினுடைய முக்கியத்துவத்தை எடுத்துரைத்த பேரிடர் மேலாண்மை வல்லுநர் டாக்டர் முத்துகிருஷ்ணன் அவர்களுக்கும், இந்த சதுப்பு நிலம் பாதுகாக்கப்பட வேண்டும் என்பதற்காக சட்ட போராட்டத்தை கையில் எடுத்திருக்கிற அறப்போர் இயக்கத்தினுடைய பிரதிநிதி ராதாகிருஷ்ணன் அவர்களுக்கும், களத்திற்கு சென்று செய்திகளை நேரடியாக வழங்கி அந்த இடத்தில் இன்னும் கூட அந்த கட்டுமான நிறுவனம் தொடர்ந்து பணிகளை மேற்கொண்டுதான் இருக்கிறது, எனவே இந்த பணிகள் நிறுத்தப்பட வேண்டும், களத்தில் சதுப்பு நிலம் எந்த அளவிற்கு ஆக்கிரமிக்கப்பட்டிருக்கிறது என